இன்றைக்கு தமிழகத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, நான் மென்மையா சொன்னா கேட்கிற மனநிலையில இல்லை. ஏன்னா அவர்கள் கேட்கவே கூடாதுன்னு பொழுது அப்போ இருக்கிற விஷயத்தை உண்மையை உடச்சி சொல்லணும்னு தான் சொல்லியிருக்கேன். எல்லா சேனல்லையும் உட்காந்து நேரடி விவாதத்துக்கு வாங்கன்னு கூட்டிட்டே இருந்தீங்க. யாராவது வந்தாங்களா? பாயிண்ட் நம்பர் 1. அதை தான் சொல்றேன். இந்த புத்தகம் எழுதுறதுக்கு நோக்கமே நான் கூப்பிட்டு வரல. சரி, கருத்தியலா பேசணும் போது அவங்க கத்தியோட வந்து என்னை தாக்குனாங்க. 22 தலைப்புகளில் நீங்கள் விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நான் வந்து இந்த இதை பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்காக சொல்கிறேன். மதரசா கல்வி சொல்லியிருக்கீங்க. இஸ்லாமியர்களுக்கான ரிசர்வேஷன் இடஒதுக்கீட்டை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. மதரசா என்பது அரசினுடைய நிதி உதவி பெற்று நடத்தக்கூடிய நிறுவனமா? இன்னைக்கு பாஜக ஆளும் மாநிலங்களில் மட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மத ரீதியான கல்விக்கு அரசின் பணம் கொடுக்கக்கூடாது. சமீபத்தில் ஒரு பத்திரிகையை வந்து அந்த மதரசா மாணவர் இடத்துல கேள்வி கேட்டாங்க. நாட்டின் ஜனாதிபதி யார் தெரியல, நாட்டினுடைய கல்வி அமைச்சர் தெரியல. உத்தரப்பிரதேசத்தோட செக்ரட்டரியேட்டே வக்பு லேண்ட் தான் கிளைம் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்களா? அதுக்கு அமித்ஷாஜி பதில் சொன்னாரா, அது பரவாயில்லையா, பார்லிமெண்ட்டே வக்போர்டு தான், வக்பு நிலத்துல தான் பாராளுமன்றமே இருக்குன்னு கிளைம் பண்றாங்க. திருச்சியில் பார்த்தீங்கன்னா கலைஞர் அறிவாலயம் இருக்கு. திமுக சொல்லுது நாங்கள் வக்பு சொத்தை மீட்பதற்காக இஸ்லாமியரோடு போராடணும். இந்த கலைஞர் அறிவாலயம் அதனுடைய வளாகம் யாருடைய வக்பு சொத்து? இது எப்படி இப்போ என்ன மாதிரி இதை புதுசாக உங்கள் வாயிலிருந்து தான் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறவங்க இது எப்படி புரிஞ்சுக்கணும்? எனக்கு ஒரு கிளாரிட்டி சொல்லுங்க. ஜிஹாத் என்கிற வார்த்தைக்கு நேரடி பொருள் என்னன்னா புனித போர். அது ஒரு போர். உண்மையான ஒரு இஸ்லாமியன் இந்துக்களை வெறுக்க மாட்டான். ஏன்னா அடிப்படையில் அவனுடைய முன்னோர்கள் இந்துக்களா தானே இருந்தாங்க. ஒரு 6 தலைமுறைக்கு முன்னால 8 தலைமுறைக்கு முன்னால கந்தசாமியோ ராமசாமியோ இருந்திருப்பாங்க. பாலஸ்தீனத்தில் அப்பாவி மக்கள் கொல்லப்படும் பொழுது கொந்தளிக்கிற இஸ்லாமியர்கள், பங்களாதேஷ்ல அப்பாவி இந்துக்கள் கொல்லப்படும் பொழுதும் கொந்தளித்து தெருவுக்கு வந்தா அதுக்கு பேர் தானே நியாயம், அதுதானே ஜனநாயகம். சமீபத்தில் ஹலால் பற்றி என்ன வருதுன்னா, சிமெண்ட்ல ஹலால் வருது, டெக்ஸ்டைல் கார்மெண்ட்ஸ்ல ஹலால் வருது, ஹலால் வீடு வந்து வருது. இப்படி எல்லாத்துக்குமே ஹலால் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த புத்தகம் நீங்க இதெல்லாம் பேசுறதுக்கு காரணம் இஸ்லாமியர்களை பாஜகவிற்கான ஓட்டுக்களாக மாற்றுவதற்காகவா, இஸ்லாமியர்களை இந்த நாட்டுக்கானவர்களாக மாற்றுவதற்காக? பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த எபிசோடு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு எபிசோடு. காரணம் என்னன்னா, பாஜகவுடைய தேசிய சிறுபான்மை செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் பாரதம் 2014 முன் பின் இஸ்லாமியர்கள் நிலை என்ற இந்த புத்தகத்தினுடைய வெளியீட்டு விழா கடந்த வாரம் நடந்ததுன்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகாக இந்த புத்தகத்தை பற்றி ஒரு விரிவான உரையாடல் நிகழ்த்துவதற்காக நம்முடைய அலுவலகத்திற்கு திரு வேலூர் இப்ராஹிம் அவர்களும் ப்ரொஃபசர் ராமஸ்ரீனிவாசன் அவர்களும் வந்திருக்காங்க. நானும் ப்ரொஃபசரும் சேர்ந்து வேலூர் இப்ராஹிம் அவர்களிடம் நிறைய கேள்விகள் இந்த புத்தகம் தொடர்பாக, இந்தியாவில் இஸ்லாமியர்களுடைய நிலை தொடர்பாக, மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்றதுக்கு பிறகாக எப்படி அந்த நிலை மாறி இருக்கு என்று பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக உரையாட போறோம். அவரை வரவேற்போம். வணக்கம், 2 பேருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார். வணக்கம். நான் கேள்வி கேட்க வரல, நீங்க கேளுங்க. நான் உரையாட வந்திருக்கேன். உரையாடாது எங்க கட்சிக்காரர் நானே எப்படி கேள்வி கேட்கறது? உரையாடலோட ஆக்கப்பூர்வமான உரையாடலா இருக்கும் நம்புறோம். இப்ராஹிம் அவர்களுக்கு நான் எடுத்தோடனே அவர்கிட்ட இருந்து ஒரு கிளாரிட்டி தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். இந்த புத்தகத்துக்கு பாரதம் 2014 முன் பின் இஸ்லாமியர்கள் நிலைன்னு எழுதியிருக்கீங்க இல்லையா? இப்படி ஒரு புத்தகத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? அது 2014ன்னு ஒரு வருஷம் குறிப்பிட்டிருக்கீங்களா? அந்த வருஷத்துக்கான முக்கியத்துவம் என்ன? மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்ற பொழுது ஒரு பெரிய அச்சம் நாடு முழுக்க இஸ்லாமியர்கள் மத்தியில் காங்கிரஸ்னாலையும் அங்கங்கே இருக்கிற பாஜகவிற்கு எதிரான கட்சிகள் விதைத்து கொண்டே இருந்தது. அது என்னன்னா, இனிமே இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் நிம்மதியாக வாழ முடியாது, அவங்களுடைய ஆன்மீக தலங்கள் கேள்விக்குள்ளாகும், அதே மாதிரி அவருடைய உரிமைகள் பறிக்கப்படும், இஸ்லாமியர்கள்லாம் 2ஆம் தர குடிமக்களாகத்தான் நடத்தப்படுவாங்க, எங்கு பார்த்தாலும் இனி கலவரம் இருக்கும், இவர்கள் ஹிந்து ராஷ்டிரா ஹிந்துத்துவம் என்ற பெயரால் வந்து பெரிய அளவுக்கு இஸ்லாமியருடைய பொருளாதாரத்தை கல்வியை சீரழித்து அடிமைப்படுத்துவாங்க, இப்படிலாம் ஒரு பெரிய பதட்டம் இருந்தது. இந்த பதட்டம் செயற்கையாக கட்டமைக்கப்பட்ட பதட்டம். ஆமாம். ஆனாலும் கூட அது வலுவாக இஸ்லாமியர்கள் நம்பினாங்க. ஏன்னா ஒரு காங்கிரஸ் போன்ற ஒரு தேசிய கட்சியும், இப்போ தமிழகத்தை எடுத்துக்கிட்டால் திமுக போன்ற கட்சிகள், கூட இருக்கிற கம்யூனிஸ்டுகள், இன்னும் சில கட்சிகள் எல்லாமே ஒரு விஷயத்தை வலுவாக பேசும் பொழுது அதற்கு எதிர்கருத்தா பேசுறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்தது. இல்லை அப்படி ஒன்று நடக்காது, அப்படி எங்களுடைய திட்டம் இல்லை, இல்லை இத்தனை ஆண்டுகள் ஆயிருக்கு எங்களுடைய ஆட்சியில், அல்ல என்னென்ன பாதிப்புகள் இருக்குன்னு எதையாவது சொல்ல முடியுமா? எதை பாதிப்புகள் என்று இஸ்லாமியர்கள் வந்து அச்சப்படுகிறார்களோ, அவரிடத்துல போதிக்கப்படுதோ அது உண்மையான பாதிப்பு இல்லை, அது இந்த நோக்கத்தில் தான் செயல்படுத்தப்பட்டதுன்னு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து கூட ஒரு பெரிய அளவிற்கு இஸ்லாமியர் இடத்துல கொண்டு போய் சேர்க்கிற அந்த வேலை ரொம்ப இல்லாமல் இருந்தது. அப்போ கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்னால் வரைக்கும் நான் ஒரு சட்டம் படித்தவனா, அதே போன்று ஒரு மத குருவாகத்தான் இருந்தேன்.
நான் இஸ்லாமிய இறையியலை படித்து அதை மசூதிகளில் வெள்ளிக்கிழமையில பிரசங்கம் பண்றது, மக்களுக்கு மத்தியில அது இறையியலை பிரச்சாரம் செய்வது, இதுதான் என்னுடைய கூடுதலான பணிகளா இருந்தது. நீங்க மதராஸ்ல படிச்சவரா? ஆமா, படித்து பிறகு அதன் அடிப்படையில் என்னுடைய பிரச்சாரமே இருந்தது. கடைசியா என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா, 7 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த எதிர்ப்பு எதையெல்லாம் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் இன்றைக்கும் பாஜகவின் மீது வைக்கிறார்களோ, மத்திய அரசின் மீது வைக்கிறார்களோ, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மீது வைக்கிறாங்களோ, அதே விஷயங்கள் எல்லாம் நான் பேசியிருக்கிறேன். நான் கடுமையா RSS எதிர்த்திருக்கிறேன், நான் கடுமையா மோடி அவர்களை எதிர்த்திருக்கிறேன், நான் பாஜகவை கடுமையை எதிர்த்திருக்கிறேன். எதற்கெடுத்தாலும் எனக்கு சொல்லப்பட்டது என்ன, குஜராத்தில் நடந்த கலவரத்தை பேசுவாங்க, அப்ப நானும் அதை கடுமையாக எதிர்க்கணும். அதே போன்று ஏதாவது ஒரு இடத்துல எங்காவது ஒரு இஸ்லாமியர் வட மாநிலங்களில் உத்தரப்பிரதேசத்திலேயோ ராஜஸ்தான்லயோ மத்திய பிரதேசத்திலேயோ பாதிக்கப்பட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டார் என்ற செய்தி கிடைச்ச உடனே அதை மக்களிடத்துல கொண்டு போய் இது ஒரு பதட்ட சூழல்ல மக்களை வைப்பது என்பதை நானே பண்ணியிருக்கிறேன். இந்த சூழல்ல தான் யதார்த்தமாக ஒரு முறை ஐயா இலகணேசன் அவர்களை அவருடைய பேச்சை கேட்கக்கூடிய ஒரு சூழல் வந்தது. அந்த பேச்சின் மூலம் அவரை சந்தித்து உரையாடுற சூழல் வந்தது. அதன் பிறகு அவர் கொடுத்த புத்தகங்கள், அவர் கூட பயணித்த அந்த பயணம், என் மனசில் இருக்கிற எல்லா கேள்விகளுக்குமே அவர் அளித்த விளக்கம் எல்லாமே ஏற்புடைய விளக்கமா இருந்தது. ஒரு நிர்பந்தத்துக்காக ஏற்றுக்கொள்ள வேண்டிய எந்த அவசியமும் எனக்கு கிடையாது. அந்த அடிப்படையில் ஒரு புரிதல் கிடைத்த பிறகுதான் நான் என்னுடைய பிரச்சாரத்தை முதல்ல இந்த புத்தகத்துக்கு கூட இலகணேசன் ஐயா தான் அவர் வாழ்த்துரை வழங்கியிருக்கிறாரு. குடியரசு துணைத் தலைவரும் அவர் வாழ்த்துரை வழங்கியிருக்கிறாரு. இப்போ இலகணேசன் அவர்கள் அமரராகிவிட்ட நிலையில இந்த மாதிரி உங்க மனமாற்றத்துக்கு அவர் தான் காரணம் என்று சொல்வதே எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆறுதலா மகிழ்ச்சி. பெரிய தெம்பா இருந்தாரு. எப்பெல்லாம் நான் சோர்வடையும் பொழுது இந்த கருத்தை நான் மக்களிடத்துல சொல்லும் போது பெரிய வருத்தம் என்னன்னா, இதை கருத்தியலா எதிர்கொள்ளாம என்னை காயப்படுத்த தான் ஆரம்பிச்சாங்க. இதே மேலப்பாளையத்தில் எடுத்துக்கிட்டா இதே மாதிரி பேசுறதுக்கு கூப்பிட்டாங்க. சரி வாங்க கருத்துக்களை சொல்லுங்கன்னு ஒரு இல்லத்துல ஒரு 50 பேர் உட்காந்து பேசும்போது திடீர்னு ஒரு 25 பேர் என்னை அடித்து நடு ரோட்டில் இழுத்துட்டு போய் என்னை ஆடைகள் எல்லாம் நிர்வாணப்படுத்தி 2 காலை 2 பேர் பிடிச்சிட்டு தரன்னு இழுத்துக்கிட்டே போனாங்க. மண்டை அடிபட்டு உடம்பெல்லாம் காயப்பட்டு ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சு, போலீஸ் ஜீப் வந்துருச்சுன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால உயிர் பிழைச்சிட்டு அப்பயுமே ஒரு இந்து குடும்பத்தினர் உள்ள இழுத்துட்டு போய் என்னை வச்சு பிறகு அதே மாதிரி கொடைக்கானல்லையும் சம்பவங்கள் நடந்துச்சு, ஈரோட்டில் இப்படி பல இடங்கள்ல கத்தி குத்து மண்டையில வெட்டினது, இப்படி நிறைய இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயத்தை விட கோபம் என்ன அதிகமானுச்சுன்னா, ஏன் நம்ம சரியான விஷயத்தை சொல்லும் பொழுது இங்க இருக்கிற இஸ்லாமிய அமைப்பு தலைவர்களை நான் அழைச்சேன், மதகுருமார்களை அழைக்கிறேன், கருத்தியெல்லாம் இங்க யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்களை அழைக்கிறேன், ஏன் கருத்து தப்புன்னா தயவு செய்து எனக்கு புரிய வைங்க. பாஜக சொல்லக்கூடிய ஒரு சட்டம் தவறு அப்படின்னா முத்தலாக் நீங்க தடை அப்படின்னு மத்திய அரசு கொண்டு வருதுன்னா, இல்ல அதை எங்களுடைய ஷரியா சட்டத்தை பறிக்குது, இப்போ மோடி அவர்கள் இஸ்லாமிய சட்டத்தை பறிக்க முனைகிறார் ஒரு விஷயத்தை வைக்கிறாங்கன்னா, அப்படி இல்லையே, நான் திருக்குறானை படிச்சிருக்கிறேன், திருக்குறான்ல சொன்ன விஷயத்தை தானே மோடி அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறாரு. அரபு நாடுகள் அப்படி ஒன்று கிடையாது. எங்களுக்கே அந்த மாதிரி அனுபவம் இருக்கு. CAA சட்டம் வந்தப்போ மதுரையில் நாங்கள் என்ன பண்ணோம், நிறைய இஸ்லாமிய அமைப்புகள் அதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. எங்களுக்கு தெரிந்த சில முஸ்லீம் நண்பர்கள்ட்ட பேசி, நீங்கள் எந்த அமைப்பு எங்களை விரும்பி ஏற்று அழைக்கிறதோ நாங்கள் வர்றோம். CAA எப்படி இந்தியாவில் இருக்க எந்த முஸ்லீமுக்கு எதிரானது இல்லை, அந்த சட்டத்தில் என்ன இருக்குன்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த இஸ்லாமிய அமைப்புகள் போட்ட அந்த பேம்லெட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் நாடு கடத்திடுவாங்க, அகதிகள் முகாம்களை தங்க வச்சிருவாங்க, உங்களுடைய குடியுரிமையை வாக்குரிமையெல்லாம் பறிச்சிருவாங்க, இப்படிலாம் அச்சமூட்டுகிற வார்த்தைகள்லாம் இருந்தது. அதை வாசிக்கிற எந்த ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் பயப்பட தான் செய்வோம். ஓ இப்படிலாம் ஒரு சட்டம் வருதுன்னு பயப்பட செய்வோம். அப்போ இதெல்லாம் இல்லை, அதை நாங்கள் விளக்குறோம், ஏதோ தவறான புரிதல் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னோம். சில அமைப்புகள் முன் வந்தாங்க, இது நல்ல ஐடியா தான், நீங்கள் வாங்க அப்படிலாம் சொன்னாங்க. நேரம் நாளெல்லாம் குறிச்சிட்டோம். ஆனால் பாருங்கள், முதல் நாள் கூப்பிட்டு இல்லைங்க எதிர்ப்பு ரொம்ப இருக்குது, அது எப்படி ஒரு பிஜேபிக்காரன் நம்ம அமைப்பில் பேசலான்னு எதிர்ப்பு இருக்குது. ஏங்க நான் பிஜேபிக்காரனாக கூட வரலைங்க, நான் இந்த விஷயத்தை புரிஞ்சவனா கூட பேச வரேன், நான் கட்சிக்காரங்களை கூட்டுற மாட்டேன், கட்சி கொடியோடு வரலை, CAA நாட்டுக்கு நல்லது, ஒரு தேசியவாதியாக நான் தனியாக வரேன், பேசலாம், நம்ம கலந்து பேசலாம், நீங்கள் அந்த அமைப்புகளோட பேசலாம், என்ன வேணாலும் கேள்விகள் கேளுங்க, அதுக்கப்புறம் நீ கன்வின்ஸ் ஆகலைன்னா பரவாயில்ல, நீ கன்வின்ஸ் ஆகணும்னு கட்டாயம் இல்லை அப்படிலாம் சொன்னோம். பட் நிறைய எதிர்ப்பு அதை விட்டுட்டாங்க. எனக்கே எவ்வளோ எதிர்ப்பு வருதுன்னா உங்களுக்கு எவ்வளோ எதிர்ப்பு வரும். சார் ப்ரொஃபஸரோட சேர்த்து CAA அந்த சமயத்தப்போ உங்களுடைய வீடியோஸ் நான் நிறைய பார்த்தாக்கேன். எல்லா சேனல்லையும் உட்காந்து நேரடி விவாதத்துக்கு வாங்கன்னு கூட்டிகிட்டே இருந்தீங்க. யாராவது வந்தாங்களா? பாயிண்ட் நம்பர் 1 அதை தான் சொல்கிறேன். இந்த புத்தகம் எழுதுறதுக்கு நோக்கமே நான் கூப்பிட்டு வரல சார், கருத்தியலாக பேசணும் போது அவங்க கத்தியோடு என்னை தாக்குனாங்க சார். அதை தாண்டி நானே அந்த மக்களிடத்துல போய் அணுகணும் போது என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு காவல்துறை தொடர்ந்து கைது செஞ்சு தமிழ்நாட்டில் இந்த கடந்த 5 வருடங்கள்ல 133 வழக்குகளுக்கு மேலே நான் வாங்கியிருக்கிறேன். அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் காவல்துறை நெருக்கடி. அப்போ என் செய்தியை எப்படியாவது போகணும்ல, ஒன்று வர்றவங்க பேசணும், அதுவுமே இல்லை. இப்போ நம்ம ஒரு புத்தகமாவது நம்முடைய கருத்தியலை பேசிக்கிட்டே இருக்கிறோம், அதை ஒரு ஆவணப்படுத்துவோம்.
அது ஒரு டிஸ்கஷனாக மக்களுக்கு முன்னால் வைப்போம் அப்படின்னு தான். 22 தலைப்புகளில் நீங்கள் விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. நான் வந்து இந்த இந்த இதை பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்காக சொல்கிறேன். மதரசா கல்வி சொல்லியிருக்கீங்க. இஸ்லாமியர்களுக்கான ரிசர்வேஷன் இடஒதுக்கீட்டை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. வழிபாட்டு உரிமை இஸ்லாமியர்களுக்கு மறுக்கப்படலை அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கீங்க. ஹிஜாப் பற்றி சொல்லியிருக்கீங்க. அரசாங்கத்தினுடைய திட்டங்களில் எப்படி முன்னுரிமை இஸ்லாமியர்கள் கிடைத்து கொண்டிருக்கு அப்படின்னு ஒப்பிட்டு சொல்லியிருக்கீங்க. பொது சிவில் சட்டம் என்பதோ, முத்தலாக்கு தடை சட்டம், குடியுரிமை திருத்த சட்டம், இதெல்லாம் எப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிரானது இல்லை, தேசத்திற்காக கொண்டு வந்த விஷயம். அதில் பலன் பெறுவரும் இஸ்லாமியர்கள் தான். குறிப்பாக சட்டப்பிரிவு காஷ்மீரில் 370 நீக்கினது வந்து இஸ்லாமியர்களுக்கு பெரிய பலனளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வக்பு சட்டம் பற்றி சொல்லியிருக்கீங்க. லவ் ஜிஹாத், ஓட்டு ஜிஹாத், அவதூறு பேச்சுக்கள், மக்கள் தொகை பெருக்கத்தை பற்றி, இந்து முஸ்லீம் நல்லிணக்கத்தை பற்றி, இந்துத்துவானா என்னன்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதை நாங்களே பேசிட்டு இருக்கிறத விட நீங்கள் பேசுகிறப்ப அது கொஞ்சம் ரீச் அதிகமாக இருக்கும். உருவ வழிபாட்டை ஏன் மறுக்கிறோம், ஹலால் உணவு, இஸ்லாமிய நாடுகளில் எப்படி பாரதத்தை பார்க்குறாங்க. கடைசியாக ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, உலகத்தில் உள்ள இஸ்லாமிய நாடுகள்லாம் இன்னைக்கு இருக்கிற பாரத பிரதமர் ஐயா மோடியை எப்படிலாம் அங்கீகரித்து அந்த நாட்டினுடைய ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு முஸ்லீமை வந்து வெறுக்கிற, இஸ்லாமை வெறுக்கிற ஒரு பிரதமராக இருந்தால் எதுக்கு இத்தனை இஸ்லாமிய நாடுகள் வந்து அவருக்கு உயரிய விருது கொடுக்கணும் அப்படின்றது அதில் வரக்கூடிய செய்தியாக இருக்குது. இப்படி 22 தலைப்புகள். எனக்கு தெரிய இன்னைக்கு இந்தியாவில் எந்த ஒரு மொழியில் கூட இப்படி தேசத்தில் இந்த அரசாங்கத்துக்கும் இஸ்லாமியருக்கும் இருக்கிற முரண்பாடுகள் என்று நினைத்து கொள்கிற விஷயங்களை பற்றி, செயற்கையாக கட்டமைக்கப்படுகிற போலிவாதங்களை பற்றி முழுமையாக லிஸ்ட் பண்ணி இவ்வளோ விரிவாக வேற எந்த மொழியில் வந்த மாதிரி தெரியல. ஒவ்வொன்றே போய் தனித்தனியாக வந்திருக்கலாம். இதை நீங்கள் ஏதாவது மற்ற மொழிகளில் இதை கொண்டு செல்ற என்ன இருக்கா? கண்டிப்பாக இதை இப்போ தமிழகத்திற்கு, தமிழ் மக்களுக்கு கொண்டு போகணும். குறிப்பாக அது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்லை, இந்துக்களுக்குமே கொண்டு போகணும். ஏன்னா நிறைய பேருக்கு ஹலால்னா என்ன புரிதல் இல்லாமல் இருக்குது. நிறைய இந்துக்கள் பேசும்பொழுது ஹலால்னா எச்சு துப்பி கொடுத்துருவாங்க, அதுதான் ஹலால், அதனால் நீங்கள் சாப்பிடாதீங்க முஸ்லீம்களுடைய உணவை அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை பார்க்குறோம். அதே மாதிரி ஹிஜாப்னா என்னன்ற ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குது. முகத்தை மூடிக்கிட்டு போகிறது ஹிஜாப் என்பது கிடையாது. ஆனால் அதையே இங்கே நிறைய பேர் செய்யும் பொழுது அதை நிறைய விமர்சிக்கப்படக்கூடிய விஷயம் இருக்குது. இதெல்லாம் இந்துக்கள் புரியாத விஷயங்களையுமே இதில் குறிப்பிட்டிருக்கிறேன். இஸ்லாமியர்களுக்கு சில விஷயங்கள் புரியணும் என்பதை ரொம்ப மென்மையாலாம் சொல்லாமல், ஒரு தாய் தன்னுடைய 2 பிள்ளைகள் இருக்கு, ஒரு பிள்ளை பணிவா அன்பா சொன்னாலே கேட்கும்னா அப்படியும் பிள்ளைகளை சொல்லுவாங்க. அடிச்சு 2 தட்டுனாதான் கேட்கும்னா அப்போ அப்படி 2 போட்டாதான் சொல்ல முடியும்னா அந்த மாதிரியும் கேட்கும். இன்றைக்கு தமிழகத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, நான் மென்மையா சொன்னா கேட்கிற மனநிலையில இல்லை. ஏன்னா அவர்கள் கேட்கவே கூடாதுன்னு பொழுது அப்போ இருக்கிற விஷயத்தை உண்மையை உடைச்சு சொல்லணும்னு தான் சொல்லியிருக்கேன். எந்த இடத்திலும் என்னுடைய சொந்த கருத்தை பதிவு செய்யல. ஒன்று அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது, நபிகள் நாயகம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, திருக்குரான் என்ன சொல்லியிருக்கிறது, இதை மட்டும்தான் குறிப்பிட்டிருக்கேன். வேலூர் இப்ராஹிம் பாஜக என்கிற எந்த ஒரு இடத்தையுமே நான் காட்டல. அது ஒரு நியாயமான பார்வையை வச்சிருக்கேன். முதல் 2 சப்டிவிஷன்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் மதராசா கல்வி. அதில் நீங்க சொல்லியிருக்கீங்க மதராசா கல்வியில் அறிவியல், தொழில்நுட்பம், பொருளாதாரம் ஆகிய அறிவு சார்ந்த பகுதிகள் இல்லை என்று. ஸோ இதான் உங்களுக்கு மதராசா கல்வி மேல இருக்கக்கூடிய முக்கியமான விமர்சனம் அதுதானே உங்களுக்கு, இல்லை வேற ஏதாவது நடக்கிறதா? இது விமர்சனம் இல்லை, அடிப்படையில் என்ன இருக்குதுன்றத நான் படித்ததுனால நான் தானே சொல்ல முடியும். இப்போ வெளியில் உள்ளவங்க வந்து மதரசாவில் தீவிரவாதம் இருக்கிறது, மதரவாசத்துல இருந்து தான் அங்கே வந்து பயங்கரவாதம் உருவாகுறதுன்னு சொல்லும் பொழுது எல்லாரும் என்ன பேசுவாங்கன்னா, பார்த்தீங்களா இஸ்லாமியர்கள் படிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தவறாக இவர்கள் பேசுகிறார்கள். எல்லா மதரசாக்களில் இல்லைன்னா கூட சில மதரசாக்களில் அப்படி நடத்தப்படுகிறது, அப்படி கைது செய்யப்படுகிறத நிதர்சனமாக பார்க்குறோம். அதை மறுக்க முடியாது. ஏன் அப்படின்றத தான் நான் அதில் சொல்லியிருக்கேன். ஒழுங்குபடுத்துவது எப்படி, அதுவும் சேர்த்து சொல்லி அதையும் சேர்த்தே சொல்லியிருக்கேன். எனக்கு இன்னொரு கேள்விங்க, மதரசா என்பது அரசினுடைய நிதி உதவி பெற்று நடத்தக்கூடிய நிறுவனமா? பல மாநிலங்கள் இருக்காது. பல மாநிலங்கள்ல மதரசாவிற்கு என்று அந்தந்த மாநில அரசு நிதி உதவி செய்கிறது. தமிழ்நாட்டிலும் கூட மதரசாவுடைய உலமாக்களுக்கு பயிற்றுவித்து கொடுக்கிறவர்களுக்கு தமிழக அரசு நிதி கொடுக்குறது இல்லை. இப்போ என்ன கேட்குறேன், இதுலயே முஸ்லீம்கள் மகிழ்ச்சி அடையணும்ல. இப்போ எந்த இந்துக்களுடைய வேத பாடசாலைக்கும் அரசாங்கத்தினுடைய ஃபண்ட் இல்லை. வேத பாடசாலையில் படிச்சுட்டு அவர் கோயில் அர்ச்சகராக வர்றார். கிறிஸ்டியன்ஸ் நடத்துகிற நொவிஷியேட்டு, ப்ராவின்ஷியேட்டுலாம் சொல்லுவாங்க, அவங்க தியாலஜிக்கல் ஸ்கூல்ஸ்லாம் நடத்துகிறாங்கல்ல, அதில் படிக்கிற மதகுருமார்களாக வரப்போகிற எந்த ஒரு கிறிஸ்தவ நிறுவனத்துக்கும் கவர்மெண்ட் ஃபண்டிங் கிடையாது. முஸ்லீம் மதகுருமாராக வரப்போகிறவங்களுக்கு தான் மதரசாக்கு அரசு நிதி உதவி இருக்குது. இதுலேயே நீங்கள் மகிழ்ச்சி தான் அடையணும். மதரசாக்கு வந்து கவர்மெண்ட். எனக்கு அதில் தான் கோபம் வருது. ஏன்னா ஒரு மதகுரு மதக்கல்வியை படிப்பதன் மூலமா அவர் உலகத்துல என்ன சம்பாதிக்க முடியும்? அங்க வந்து கல்வியில பொருளாதாரத்தை பற்றியோ அறிவியலை பற்றியோ அந்த பாயிண்ட்டை நீங்க ஏன் சொல்லலன்னு சொல்லி இருக்கிறேன். இல்ல வேத பாடசாலை நடத்துறதுக்கோ கிறிஸ்தவ மதகுருமார்கள் உருவாகிற அமைப்புகளுக்கோ எந்த நிதி உதவியும் செய்யாத அரசாங்கங்கள் இஸ்லாமிய மதரசாக்கு இவ்வளவு ஃபண்ட் பண்றாங்க, இதுவே அரசாங்கம் நமக்கு ஃபேவரா இருக்கிறது தானே அப்படின்ற கருத்தை இந்த நூல்ல நீங்க அது வெளிக்குறிப்பிட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றேன். கண்டிப்பா வரக்கூடிய காலத்துல மதரசா மூலியமாக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருக்கும் பொழுது
மதரசாவிற்கு இப்போ எப்படி வக்ஃப் போர்டு இருக்கிறதோ அந்த மாதிரி மதரசாவுக்குன்னு ஒரு போர்டு இருக்கு, சென்ட்ரல் போர்டே இருக்கு. ஸோ அவர்கள் ஒவ்வொரு மதரசாவிற்கும் என்ன செய்யணும் அப்படின்ற நிதி உதவி கடந்த காலத்தில் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. இன்னைக்கு பாஜக ஆளும் மாநிலங்களில் மட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மத ரீதியான கல்விக்கு அரசின் பணம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அரசின் பணம் என்பது ஒரு சமூகம் பின்னடைந்து இருக்கிறது என்றால் அவருடைய கல்வி பொருளாதாரத்துக்கு உதவி செய்யலாமே தவிர ஒரு மதத்தின் ரீதியான கல்விக்கு கொடுப்பதில் என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படின்றத ஒரு நியாயமான கேள்வி வச்சிருக்காங்க. நான் அந்த கேள்வியை இதில் வச்சிருக்கேன். ஏன்னா பாஜக ஏன் அந்த நிதி தரலை என்பதற்கான விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, மதரசாவை பொறுத்த வரைக்கும் அங்க ஒவ்வொரு வருடத்திற்கும் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிச்சுட்டு வெளியே வராங்க. அவங்க நாடு முழுக்க சொல்றீங்க? நாடு முழுக்க. அப்போ இந்த 2 லட்சம் பேர்ல யாருக்குமே கல்வி, உலக கல்வியை பத்தி தெரியாது, பொருளாதாரத்தை தெரியாது. சமீபத்தில் ஒரு பத்திரிகை அந்த மதரசா மாணவர் இடத்துல கேள்வி கேட்டாங்க. நாட்டின் ஜனாதிபதி யார் தெரியல, நாட்டினுடைய கல்வி அமைச்சர் தெரியல, அதே மாதிரி உங்க மாநிலத்தினுடைய முதலமைச்சர் யாருன்னு கேட்குறாங்க, தெரியல. உத்தரப்பிரதேசத்துல, ராஜஸ்தான்ல இப்படி ஒரு பொதுவாக மதரசாக்கள்ல ஒரு கேள்வி கேட்கும்போது தெரியல. அவங்களுக்கு என்ன தெரியும்னா, குரானை ஓத தெரியும், தொழுகை வைக்க தெரியும், இஸ்லாமிய வழிமுறைகளை அந்த மக்களுக்கு போதிக்க தெரியும். இப்படி ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் பேர் வெளியே வராங்கன்னா, மசூதிகளை பொறுத்த வரைக்கும் 2 லட்சம் மசூதி கிடையாது. இப்போ குறைந்த ஒரு 20,000 மசூதிகளுக்கு 2 லட்சம் பேர் வேலை பார்க்க முடியாது. மற்ற மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, சாதாரண மீண்டும் கூலி தொழிலாளியா, செருப்பு தைக்கிறவங்களா, ஆட்டோ ஓட்டுறவங்களா, கடையில் வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க. இதுக்கும் சில பேர் முடியாதவர்கள் அல்லது கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களை தான் செலக்ட் பண்ணி மூலச்செலவை செய்து அவர்கள் தான் பயங்கரவாதத்திற்கும் தீவிரவாதத்திற்கும் உட்படுகிறார்கள். இது சாதாரணமாக ஒருத்தன் படித்து வெளியே வரான், அவன் நல்ல வேலையில் இருக்கிறான், தனக்கு கீழே ஒரு 10 பேர் வேலை செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு சுய தொழில் முனைவோராக இருக்கிறான்னா அந்த இஸ்லாமியன் இவர்கள் மூலச்செலவு செய்ய முடியாது. அவனுக்கு பொறுப்பு இருக்கும், சமூகத்தின் அந்தஸ்து இருக்கும் அவனுக்கு. ஆனா எதுவுமே இல்லை, பிழைக்கவே வழி இல்லை, மதக்கல்வி மட்டும் இருக்கிறது. கூடுதலாக அவனுக்கு வெளியே இருக்கிற பாதிப்புகள் அங்க நடந்துருச்சு இங்க நடந்துருச்சுன்னு அவனுக்கு எதை சொன்னாலும் ஈஸியா அவன் மூலச்செலவை ஆக்கப்படுவான்னா அதுதான் மதரசாவுடைய ஒரு பெரிய ஆபத்து. இப்ப நாம என்ன சொல்றோம்னா, மதரசாவில் இஸ்லாமிய கல்வியை சொல்லித் தருவதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை, சொல்லித்தரப்பட வேண்டும். எல்லா மதங்கள்லயும் அவங்க மதக்கல்வி சொல்லித்தரணும். அதே வேளையில எப்படி வேத பாடசாலையில வேதத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அதே வேளையில் உலகின் கல்வியும் சொல்லிக் கொடுக்கப்படுகிறதோ அப்படி மதரசாவிலையும் ஒரு 6 மணி நேரத்திற்கு உலக கல்வியை சொல்லிக் கொடுத்துட்டு பிறகு நீங்க மதரசாவில் திருக்குறானை, நபிகள் நாயகத்தினுடைய வழிமுறையை சொல்லிக் கொடுக்கறது தவறு இல்லை. வைதீகம் மட்டும் வேண்டாம், லௌகீகமும் சேர்த்து வச்சுங்க. கண்டிப்பா வேணும். லௌகீகம்னு இந்து மதத்துல சொல்லுவோம். லௌகீகம்ங்கிறது இந்த மெட்டீரியல் வேர்ல்டு, வைதீகம்ங்கிறது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. இந்த ரெண்டையும் இணைச்சு சொல்ல. அதை நான் திருக்குறானுடைய ஆதாரத்தோடு சொல்லியிருக்கிறேன். இஸ்லாமியர்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனை துவான்னு சொல்லுவாங்க. எல்லா பிரார்த்தனைகளிலும் கட்டாயம் கேட்க வேண்டிய ஒரு துவா இருக்கு. அது என்னன்னா, ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தம் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தம் வகீனா அஸாபன்னார். அதனுடைய அர்த்தம் இல்ல, இந்த விஸ்வரூபம் படத்துல கமல் எல்லாத்துலயுமே அது சிக்னேச்சர் இஸ்லாமியர்கள் கேட்கிற துவாவுக்குள்ள அது. அதனுடைய பொருள் என்ன? இறைவா, எனக்கு இந்த உலகத்தில் நன்மையை தந்தருள்வாயாக, மறுமை நாளிலும் எனக்கு நன்மையை தந்தருள்வாயாக, நரக நெருப்பை விட்டு என்னை பாதுகாப்பாயாக. கடவுள்கிட்ட கேட்கும் பொழுது, கடவுளே எனக்கு சொர்க்கத்தை கொடு, கடவுளே நரகத்தை விட்டு பாதுகாப்பு கொடு அப்படின்னு கேட்க சொல்ல. முதல்ல இந்த உலகத்துல நான் நல்லா வாழணும், இந்த உலகத்துல நான் ஆரோக்கியமா இருக்கிறது, பொருளாதாரத்துல முன்னேறணும், அதற்கு இந்த உலகத்தில் நன்மையே எனக்கு கொடு அப்படின்னு இஸ்லாம் சொல்ல சொல்லுது, திருக்குரான் சொல்ல சொல்லுகிறது என்றால், அப்ப இந்த உலகத்தை விட்டுட்டு நாங்க சொர்க்கத்தை பத்தி பேசுவோம், நரகத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை பேசுவோம். இந்து மதத்திலே இதே மாதிரி கருத்து இருக்கு. மதுரையில் ஒரு கோயில் இருக்கு, இம்மையில் நன்மை தருவார் கோயில்னு இருக்கு இல்லையா? கிட்டத்தட்ட மதங்கள் ஏதோ ஒரு இடத்துல கன்வர்ஜிங் பாயிண்ட் எல்லா ரிலிஜன்ஸுக்கு இருக்கதா செய்யுது. ஒரே மாதிரி சிந்திக்கிற தன்மை இருக்கு. நாம செயற்கையா முரண்பாடுகளை உருவாக்குறோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இதுல வக்பு சட்டத்தை பத்தி சொல்லியிருக்கிறீங்க. அதுல குறிப்பா அந்த வக்பு வாரியத்துல முஸ்லீம் அல்லாதவர்கள் 2 பேரை நியமிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா இருந்துச்சு. அதுல நீங்க அரசின் நிலைப்பாட்டை ஆதரிச்சு தான் சொல்லியிருக்கீங்க. அதை பத்தி என்ன கொஞ்சம் மக்களுக்கு புரியும்படியா சொல்லுங்க. புத்தகத்துல ரொம்ப சாதாரணமா இப்ப எனக்கு நிறைய முஸ்லீம் நண்பர்கள் இருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, கோவில்ல முஸ்லீம்கள் போர்டில் மெம்பர் ஆக முடியுமா, அதை நீங்க சர்ச்சில் போய் மெம்பர் ஆக முடியுமா, அப்புறம் வக்பு வாரியத்தில் மாத்திரம் எப்படி முஸ்லீம்ஸ் இல்லாதவங்களை வச்சுக்க முடியும் அப்படின்னு ரொம்ப படித்த முஸ்லீம்களே கேள்வி கேட்குறாங்க. பட் நாங்கள் பதில் சொல்கிறத விட அதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறது பொருத்தமாக. உங்கள் கேள்விக்கு அதில் ரொம்ப தெளிவாக பதில் சொல்லியிருக்கேன். முதலாவது, கோவிலுடைய அறங்காவலர் அந்த விஷயங்களில், அதே மாதிரி இந்து அறநிலையத்துறையில் ஒரு இஸ்லாமியர் இருப்பதற்கு இந்துக்கள் ஒத்துக்கொள்ள மறுக்கிறார்கள. ஏன் அப்போ இஸ்லாமியருடைய வக்ஃபு விஷயத்தில் மட்டும் 2 பேரை போடலாம் நியாயமான இந்த கேள்வி இருக்குல்ல, இது அடிப்படையில் தவறானது. ஏன்னா சில கோவில்கள் ஆகம விதிப்படி முஸ்லீம் அல்ல, கிறிஸ்தவர் அல்ல, இந்துக்களை தவிர வேறு எந்த மதத்தினரும் வரக்கூடாதுன்னு ஒரு ரூல் வச்சிருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் தமிழகத்தில் நிறைய கோவில்களுக்கு போயிருக்கேன். ஆனால் பழனி முருகன் கோவிலுக்கு நான் போகலை. ஒரு முறை போகும்பொழுது சொன்னாங்க, இல்லை இது இஸ்லாமியர்களோ இல்லை மற்ற மதத்தினரோ வர முடியாது அப்படின்னு.
மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகும்போது கூட அந்த உள்ள பிரகாரத்துக்கு அவங்க சன்னதி எங்க தரிசனம் பண்ணுவாங்களோ அங்க விடல. அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இல்ல அங்க இங்க இஸ்லாமியர்களுக்கு அனுமதி இல்லை. அதே மாதிரி நீங்க கேரளாவில் குருவாயூர் கோவில் எடுத்துக்கலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய கோவில்கள்லயே ஒரு சில கோவில்கள் இருக்கு, அதுல வந்து அனுமதிக்க மாட்டாங்க, இப்படி இருக்கு. ஆனா எல்லா கோயில்லையுமே உங்க தகவலுக்காக சொல்றேன், அவங்க வந்து ஒரு சர்டிபிகேட் கேட்கறாங்க. இப்போ கேஜே ஜேசுதாஸ் வந்து ஐயப்பன் மேல நம்பிக்கை உள்ளவர். ஐயப்பன் பாடலையும் ஜேசுதாஸையும் பிரிக்க முடியாது. அவர் சபரிமலைக்கு போறப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது. அப்போ அந்த கோவில் நிர்வாகத்தில் என்ன சொன்னாங்கன்னா, அந்த கோவில் ரெஜிஸ்டர்ல வந்து ஐ ஹேவ் ஃபெய்த் ஆன் சபரிமலை ஐயப்பா அப்படின்னு மலையாளத்திலோ ஆங்கிலத்திலோ அதை எழுதிட்டு போக சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு ஃபாரினர் மதுரைக்கு வரும்போது மீனாட்சி அம்மன் கோயிலில் நான் தரிசனம் பண்ணணும்னு சொன்னார். அவர் கிறிஸ்தவர். அப்போ இதே மாதிரி ப்ரொசீஜரை பின்பற்றி மதுரை கோயிலில் போய் ஒரு என்ட்ரி போட்டுட்டு போகணும். ஏன்னு சொன்னால், இந்து கோவில்கள், இந்து ஆலயங்கள், அந்த அந்த மூலப்பொருள், அந்த மூலவர் இவங்கெல்லாம் காட்சி பொருள் இல்லை. நீங்கள் எக்ஸிபிஷன் மாதிரி போய் பார்த்துட்டு வர்றதுக்கு இல்லை. நம்பிக்கை இருக்கிறவங்க போய் வழிபடுற இடம் அது. அதனால அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போறவங்களை வந்து எந்த மதமா இருந்தாலும் அனுமதிக்கலாம். அதனால வெளியில ஃபர்பிடன் போர்டு இருக்கும். நீங்க வேணும்னா ஸ்பெஷல் அந்த எனக்கு மீனாட்சியில நம்பிக்கை இருக்கு அப்படின்னு ஒரு டெக்ளரேஷன் கொடுத்துட்டு சர்டிபிகேட் வாங்கி நீங்க போகலாம். கேஜே ஜேசுதாஸ் அப்படிதான் ஐயப்பன் சாமி போய் வழிபட்டு வந்தார். இப்போ நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தான் நான் என்ன குறிப்பிட்டிருக்கிறேன்னா, இந்து மக்களுடைய நம்பிக்கைகள்ல சில விஷயங்களை சில ஆலயங்கள்ல புனிதம் கருதுறாங்க. அந்த புனிதத்தன்மையை குலைஞ்சிடக்கூடாது. இங்கிருந்து போறவர் மத நம்பிக்கை இல்லாமையோ அல்லது அந்த நம்பிக்கையை போற்ற தெரியாமையோ போய் ஏதாவது நடந்துட்டா அது தேவையற்ற சச்சரவுகளை உருவாக்கும். அதனால அவர்கள் வந்து தடுத்திருக்காங்க. இது இந்து மதத்தில் மட்டுமில்லை, இஸ்லாமிய நம்பிக்கைன்னு இருக்கு. பாரதத்தில் உள்ள எல்லா மசூதிகளிலுமே இந்துக்கள் போகலாம், அமரலாம், பேசலாம், தடை இல்லை. ஆனால் சவுதி அரேபியாவில் இருக்கிற மக்கா, மதினா என்கிற 2 மசூதிகளுக்குள்ள முஸ்லீம் அல்லாதவர்கள் பிரவேசிக்க கூடாதுன்னு போர்டு வச்சிருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த 2 புனித தலங்கள்னு வச்சிருக்கிறாங்க. உலகின் வேற எங்கேயுமே இப்படி ஒரு புனித தலங்கள்னு வைக்கல. வேற எந்த மசூதியாக இருந்தாலும் நீங்கள் தொழுகை நடத்தினா அது சராசரி உங்களுக்கு தொழுகைக்கான நன்மை. அந்த புனித தலத்தை நீங்க தொழுத 1,00,000 மடங்கு நன்மை. அங்க சில புனிதங்கள் இருக்கு. இலையை பறிச்சிடக்கூடாது, பறவைகளை கல்லெடுத்து அடிச்சிடக்கூடாது, ஒரு பொருள் கீழே, பணம் கீழே விழுந்துருச்சுன்னா கூட நீங்க பாக்குறீங்கன்னா மற்ற இடம் நம்ம எடுத்து கொடுப்போம், அங்க எடுக்கக்கூடாது. அங்க நகையை விழுந்திருந்தாலும் அங்க பாட்டு போய்கிட்டு இருப்பாங்க. அது நகை யாருக்கு உரியவர்கள் எடுப்பாங்க, இல்லை காவல்துறை எடுத்து தான் அறிவிப்பு செய்வாங்க. இந்த மாதிரி சில புனிதங்கள் அந்த இடத்துல பேணப்படும். புதுசா வேற மதத்தினர் அனுமதிச்சா அவர் அந்த புனிதத்தை குலைச்சிட்டாருன்னா தேவையற்ற சர்ச்சைகள் வரும், பிரச்சனைகள் வரும். அப்போ புனிதம் என்று மதிக்கக்கூடிய சில தலங்கள் இருக்குமே, ஆனால் எல்லா மதங்களிலுமே அதுல பிற மதத்தினர் வந்து அனுமதிக்க மாட்டோம்னு சொல்றது, அது வந்து பிற மதத்தினர் மீது உள்ள கோபத்தினாலேயோ மற்ற விஷயங்கள்னால இல்ல. இது வந்து புரியாம ஏதாவது செஞ்சுட்டா தேவையற்ற மத பிரச்சனை வந்துருமே. நீங்க மற்ற மதத்தை விடுங்க. பசும்பொன்னுக்கு வந்து ஐயா ஸ்டாலின் வந்தாங்க. பசும்பொன் தேவர் கோவில் தான் நம்ம சொல்லுவோம். நாங்கள் சொல்றது வந்து அதை சமாதின்னு சொல்றது இல்லை, கோவில். அது ஆலயமாக தான் பார்க்குறோமே தவிர அது வந்து அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடம்னு பார்க்கறது இல்லை. கோவில் தான், வழிபாடு தான், அவருக்கு பூஜையெல்லாம் நடக்குது. அப்போ விபூதி கொடுக்குறாங்க. ஸ்டாலின் வந்து விபூதியை வந்துட்டு நசுக்கி கீழே போட்டுறாரு. திருப்பரங்குன்றத்துக்கு வர்றாரு, திருமாவளவனுக்கு விபூதி வச்சு விட்றாங்க, வெளில வந்தோடனே அடிச்சிடறாரு. இப்போ நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். அதாவது இந்துக்களாக இருக்கிறவங்க தங்களை இந்துன்னு சொல்லிக்கிறவங்களுக்கு ஹிந்து சென்டிமெண்ட்ஸ் புரியலை, என்ன எதெல்லாம் காயப்படுத்துமோ அதை செய்கிறாங்க. அப்படிங்கிறப்போ மாற்று மதத்தினருக்கு உண்மையிலே புரியாமல் கூட அப்படி செய்வாங்க. இவங்க புரிஞ்சே செய்கிறாங்க, அவங்களுக்கு அது தெரியாமல் கூட செய்கிற வாய்ப்பு இருக்குது. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, வக்ஃப் போர்டு அப்படிங்கிறது இஸ்லாமிய வழிபாட்டையோ மசூதிகளையோ நெறிமுறைப்படுத்துகிற கட்டுப்படுத்துகிற அமைப்பு இல்லை. இந்து கோவிலில் இருக்கிற அறங்காவலர் குழு வந்து வழிபாடுலேருந்து கும்பாபிஷேகத்திலிருந்து அந்த ஆலயத்தினுடைய அன்றாட நடவடிக்கைகளுக்கு பொறுப்பேற்றுக்கொள்ள குழு தான் அறங்காவலர் குழு. அதை வந்து இந்துக்கள் தான் பண்ண முடியும். அதை வந்து சர்ச்சு தான் தேவாலயத்தில் பண்ண முடியும். இது வந்து சொத்துக்கள் சம்பந்தப்பட்டதான வக்ஃப் போர்டு. இதில் இஸ்லாமிய பிரார்த்தனைக்கோ வழிபாட்டு நடைமுறைகளுக்கோ நீங்கள் புனிதமாக நினைக்கிற அந்த பல விஷயங்களுக்கோ வக்ஃப் போர்டுக்கும் சம்பந்தம் இல்லை. சொத்துக்களை மேனேஜ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பத்தி நீங்க விளக்கம். இதுல தான் என்ன பண்றதுன்னா, இதுல இந்த அறநிலையத்துறையை இந்த வக்ஃப் போர்டு ஒப்பிடவே கூடாது என்பதற்கு தான் சொன்னேன். தமிழகத்திலேயே இஸ்லாமியர்களோ அல்லது பிற மதத்தினரோ சில கோவில்களுக்கு போகக்கூடாதுன்னு இருக்கு. நான் கேட்கறது பாரதத்திலும் இப்படி பல கோவில்கள் இருக்கு. மசூதிகள் அந்த மாதிரி பாரதத்துல வேற ஏதாவது இருக்குதான்னா இல்ல. எந்த மசூதிக்கு வேணா நீங்க யார் வேணாலும் உள்ள வழிபாடு நடக்கிறத பார்க்கலாம். மசூதிக்குள்ள போறது இது வந்து புனிதத்தை கெடுத்துரும் யாருமே சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கே தெரியும், எல்லா மசூதிகள்லையுமே நோன்பு காலத்துல பிற இந்து மக்கள் எல்லோரையுமே அழைத்து இஃப்தார் நிகழ்ச்சி மசூதிக்குள்ளேயே நடத்துறாங்க. அதே மாதிரி வந்து உணவு பரிமாறுவது மசூதிகளை வச்சு மத நல்லிணக்கம் நடத்துறாங்க. பல மசூதிகள் திறப்பு விழாக்கு இந்துக்கள் வந்து தாம்பூலத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போவாங்க, அதெல்லாம் பார்த்துருக்கிறீங்க. இதெல்லாம் என்ன சொல்லப்படுதுன்னா, மக்கா மதினா என்கிற 2 நகரத்தில் இருக்கிற மசூதிகளை தவிர இந்த பாரதத்தில் இருக்கிற எந்த மசூதியும் புனிதமிக்க மசூதி என்பது கிடையாது. அது இறைவனை வழிபடக்கூடிய ஒரு ஆலயம், அவ்வளவுதான். மற்ற இடங்கள் எல்லா இடத்துலையுமே
இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் வரலாம். ஆனா இந்து கோவில்களுக்கு அப்படி சொல்ல முடியாது. இது முதல் விஷயம். ரெண்டாவது, இந்த 2 பேர் இஸ்லாம் அல்லாதவரை ஏன் போடுறாங்க அப்படின்னா, 2014 ஆட்சிக்கு பாரத பிரதமர் வராங்க. 2013 ஒரு வக்ஃபுக்கு திருத்தம் கொண்டு வராங்க. அந்த திருத்தம் என்ன அப்படின்னா, இந்துக்களும் இந்த வக்ஃபு சொத்தை கொடுக்கலாம் அப்படின்றாங்க. பொதுவாக வக்ஃபு என்பது இந்துக்கள் கொடுக்க கூடாது. ஏன்னா மத ரீதியான நம்பிக்கை சார்ந்தது. வக்ஃபு கொடுத்தேன்னா நான் இறைவனுக்காக தானம் செய்யறேன்னு அர்த்தம். இப்படி தானம் செய்வதற்காக இறைவன் எனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். இது யார்? இஸ்லாமியரோட நம்பிக்கை. இஸ்லாமியர்கள் நம்பிக்கைப்படி பல கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் சொர்க்கம் புக மூடாது. இது ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ ஒருத்தர் வக்ஃபு கொடுத்துட்டாரு, ஒரு 2 ஏக்கர் கொடுத்துட்டாரு. அதனால அல்லாஹ் சரி நீங்க பல கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒரு கடவுள் நம்பிக்கையை நீங்க ஏத்துக்கிடலனாலும் வக்ஃபு கொடுத்துட்டீங்க, அதனால வாங்க சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போயிருவாங்களா? இது இறையியலுக்கு எதிரானது. ஆனா காங்கிரஸ் அப்படி கொண்டு வந்தது. ஏதோ இஸ்லாமியர்களுக்கு நிறைய சொத்துக்களை சேர்க்கணும், அதுல குஷிப்படுத்தணும் என்பதற்காக ஒரு தவறான ஒரு முன்மாதிரியை கொண்டு வந்தாங்க. அது என்ன மாதிரி மாறிடுச்சுன்னா, அந்த சட்டம் சொல்லுகிறது ஒரு குறிப்பிட்ட இடத்தை வக்ஃபு சொத்து என்று வக்ஃபு போர்டிலிருந்து போகக்கூடிய அதிகாரிகள் அறிவித்து விட்டால், ஒரு 100 ஏக்கரை அதுல எந்த ஒரு விசாரணையும் இல்லாம அது வக்ஃபு சொத்தாக உடனடியாக கைப்பற்றப்படும். இப்ப இதுல யார் அங்க இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பட்டா இருக்கும், சிட்டா இருக்கும், எல்லாம் 0 வேல்யூக்கு உடனடியாக போயிடும். இவர்கள் தான் மறுபடி போய் வக்ஃபு போர்டுல அங்க இருக்கக்கூடிய நீதிமன்றத்துல போராடி இவங்களுடைய ஆவணங்களை எல்லாம் காட்டி பல வருடங்கள் அதற்காக நீதிமன்றத்துல போராடி தான் அதை மீட்கணும். அப்படி ஒரு நாடு முழுக்க ஒரு பிரச்சனை இருக்கு. தமிழ்நாட்டுல ஒரு 6 ஊர் குறிப்பிட்டிருக்கீங்க. திருச்செந்துறை, குறும்பக்குடி, அரசக்குடி, இன்னும் கூட 2-3 ஊர் நான் வாசிச்சேன். அங்க அது திருச்செந்துறையில எல்லாம் 1500 வருஷமா இருந்த சிவன் கோவில். அங்க கோவில வக்பு இடம்னு சொல்லி ரொம்ப பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. இந்த நாடு முழுக்க நாடு முழுக்க இந்த பிரச்சனை இருக்கு. அப்போ இதுல இந்துக்கள் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பொழுது வெறும் இஸ்லாமியர்களை வைத்தே பேசுவதனால ஒரு தீர்வு கிடைக்காது. உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் பேசிக்கொண்ட ஒரு நகைச்சுவை இதை ஒட்டி. அப்ப யோகிஜி சொன்னாராம், இந்த வக்பு ஒரு பெரிய இஷ்யூவா நாடு முழுக்க வந்துட்டு இருக்கு, உத்தரப்பிரதேசத்தோட செக்ரட்டரியேட்டே வக்பு லேண்ட் தான் கிளைம் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்களா. அதுக்கு அமித்ஷாஜி பதில் சொன்னாரா, அது பரவாயில்லையா, பார்லிமெண்ட்டே வக்பு போர்டு தான், வக்பு நிலத்துல தான் பாராளுமன்றமே இருக்குன்னு கிளைம் பண்றாங்க அப்படின்னு பதில் சொன்னதா சொல்லுவாங்க. பட் ஏதாவது ஒரு இடத்துல இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்க கூட குறிப்பிட்டிருக்கீங்க, அது மாஃபியாக்கள்கிட்ட போயிடுச்சு, லேண்ட் மாஃபியாட்ட இருக்கு. தமிழ்நாட்டை நீங்க பார்த்த வரைக்கும் இந்த இஸ்லாமியர்கள் மத்தியில இந்த வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவிற்கு எதிராக என்ன அவங்க ஒரு பாயிண்ட் முன்வைக்கிறாங்க? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதை ஒட்டுமொத்தமாக மத்திய அரசு எடுத்து கோவில் கிட்ட கொடுத்துரும். வெளிப்படையாகவே இதை ராசா அவர்கள், கனிமொழி அவர்கள் பேசின வீடியோ கிளிப்பை போட்டு நானே பதில் சொல்லியிருக்கேன். இப்படியே பேசுறாங்க, இஸ்லாமியர்கள் உங்களிடத்துல இருந்து பறித்து அதை நேரடியாக இந்துக்கள்கிட்ட ஒப்படைச்சு கோவில் கிட்ட கொடுத்துருவாங்க. இது தேவையற்ற ஒரு அச்சத்தை விளைவிக்கிற செயல். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாஃபியாக்களிடத்திலிருந்து எடுக்கும், அரசியல் கட்சிகள் கையில் இருக்குது எடுக்கும். ஒரு உதாரணம் சொல்றேன். திருச்சியில பாத்தீங்கன்னா கலைஞர் அறிவாலயம் இருக்கு. திமுக சொல்லுது நாங்க வக்ஃபு சொத்தை மீட்பதற்காக இஸ்லாமியரோடு போராடணும். இந்த கலைஞர் அறிவாலயம் அதனுடைய வளாகம் யாருடைய சொத்து? வக்ஃபு சொத்து. வக்ஃபு சொத்தை கையில் வைத்துக்கொண்டு அபகரித்து வைத்துக்கொண்டு நாங்க இதை மீட்பதற்கு போராடுவோம் இஸ்லாமியரோட இருந்த இதை விட ஒரு பெரிய நகைச்சுவை. வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதா இது முஸ்லிம்கள் நலன்களுக்கு உகந்ததா? ஆமா, டாக்குமெண்டேஷன் பண்ண சொல்றாங்க. எல்லா விஷயத்தையும் டாக்குமெண்ட் பண்ணுங்க. உதாரணத்திற்கு 1 ஏக்கர் சொத்து நகரத்துக்கு மத்தியில இருக்கு, அது ஒரு மாதத்திற்கு 10 லட்சம் ரூபாய் வாடகை வரும்னா, இங்க திமுக காரர்கள் என்ன பண்றாங்கன்னா வெறும் 5000 ரூபாய் கொடுத்து அந்த வாடகையை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த வக்ஃபு திருத்த சட்டம் வந்துட்டா இன்னைக்கு கரண்ட்டுக்கு என்ன ரேட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை கொடுக்கணும், இல்லைன்னா அவங்க காலி பண்ணணும். இப்ப இந்த 10 லட்சம் வந்துச்சுன்னா அங்க ஒரு இஸ்லாமியர்களுக்கு ஒரு பள்ளிக்கூடம் கட்ட முடியும், விதவை பெண்களுக்கான மறுவாழ்வை யோசிக்க முடியும். அதே போன்று அவருடைய கல்வி பொருளாதாரத்துக்கான முன்னேற்றத்தை செய்வதற்கு வக்ஃபு சொத்து 5 லட்சம் 6 லட்சம் என்பதையெல்லாம் தாண்டி 9 லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பு இருக்குன்னா, இந்த நிலப்பரப்பை ஒவ்வொரு முறையும் சரியான ஒரு வணிக ரீதியாக இவர்கள் கையாண்டிருந்தால் இஸ்லாமியர்கள் எந்த நிதியும் யாரிடத்திலும் எதிர்பார்க்க தேவையில்லை. அதுவே அவர்களுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்கு பெரிய உதவியா இருக்கும். அதை இந்த வக்ஃபு திருத்த சட்டம் புதுசா கொண்டு வரும். பிரதமர் அதுக்காக தான் முன்னேற்றம் செஞ்சிருக்காரு. இப்போ ஜிஹாத் பத்தி இதுல விரிவா சொல்லியிருக்கீங்க. இப்போ என்ன மாதிரி இஸ்லாமியர் அல்லாதவரா நாங்க எப்படி புரிஞ்சிருக்கிறோம்னா, இஸ்லாம் உலகத்தை 2ஆ பிரிக்குது. ஒன்று தாருல் ஹரப், இன்னொன்று தாருல் இஸ்லாம். இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருந்து இஸ்லாமிய ஆட்சி, ஒரு டெக்ளர்டு இஸ்லாமிக் ஸ்டேட் ஆட்சி நடக்கிற பகுதியெல்லாம் தாருல் இஸ்லாமா வருது. தாருல் ஹரப் என்னன்னா, இஸ்லாமியர்கள் எண்ணிக்கையில் எவ்வளவா இருந்தாலும் கூட ஆட்சி முஸ்லீம் அல்லாதவர்கள் ஆட்சி செய்கிற பகுதி தாருல் ஹரப். எப்பயுமே நம்ம என்ன செய்யணும்னா, இந்த தாருல் ஹரப்பா இருக்கிற பகுதிகளை தாருல் இஸ்லாமா மாற்றணும். அதற்காக நாம தொடுக்கிற போர் தான் ஜிஹாத்து. அதனால எப்பயுமே இந்தியா மீது, இஸ்ரேல் மாதிரியான நாடுகள் மீது முஸ்லீம்கள் ஜிஹாத்து பண்றதுக்கு தயாரா இருக்கணும் அப்படின்னு
நான் நிறைய வீடியோஸ் கேட்டிருக்கேன், லிட்ரேச்சர்லாம் வாசிச்சிருக்கேன். அப்போ ஜிஹாத்னாலே நம்பிக்கை இல்லாதவர்கள், இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மீது இஸ்லாம் தொடுக்கிற யுத்தம் அப்படின்னு தான் ஒரு பொது புரிதல் இருக்கு. இப்போ நீங்க சொல்கிற அந்த ஜிஹாத்தை வாசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் என்னுடைய புரிதல் மாறுது. நீங்க நபிகள் நாயகம் கோபத்தை கட்டுப்படுத்துறது கூட ஜிஹாத் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ நான் காந்தியை படித்த ஒரு மாணவனா, கான் அப்துல் கபார் கான்னு ஒருத்தர், எல்லை காந்தின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த காலத்தில் ஆப்கானிஸ்தான் பக்கத்தில் இருந்தார். அவர் காந்தியினுடைய நெருங்கிய சகா, காந்தியினால் ஈர்க்கப்பட்டவர். அவர் ஜிஹாத்துக்கு கொடுக்குற விளக்கத்தை நான் படிச்சிருக்கேன். அது படிச்சீங்கன்னா அது ரொம்ப நான் வயலண்ட் பிரின்சிபலா, ஒரு அஹிம்சை கொள்கையா ஜிஹாத்தை அவர் பிரசன்ட் பண்ணுவார், கான் அப்துல் கபார் கான். அப்போ ஒரு ரேடிக்கல் இஸ்லாம் அதை நம்புறவங்க பிரசன்ட் பண்றதுக்கும், உங்களை மாதிரி உள்ளவங்க, கான் அப்துல் கபார் கான் மாதிரி உள்ளவங்க பிரசன்ட் பண்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இதுதான் சரி. இது எப்படி இப்போ என்ன மாதிரி இதை புதுசா உங்க வாயிலிருந்து தான் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய நிலையில இருக்கிறவங்க இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? எனக்கு ஒரு கிளாரிட்டி சொல்லுங்க. ஜிஹாத் என்கிற வார்த்தைக்கு நேரடி பொருள் என்னன்னா புனித போர். அது ஒரு போர். இப்போ இந்த போரை நபிகள் நாயகம் பல இடங்கள்ல பல விதத்துல அவங்க தங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்காங்க. உதாரணத்திற்கு போரிலேயே மிகச்சிறந்த போர் எது அப்படின்னா, ஒருவன் கோபப்படும் பொழுது பொறுமை கொள்கிறான் இல்லையா, அதுதான் மிகச்சிறந்த போர். அவன் தான் மிகச்சிறந்த வீரன் அப்படின்றாங்க. நபிகள் நாயகம் சொல்றாங்க. அதே மாதிரி ஜிஹாதுக்கு இன்னொரு வழிமுறை சொல்றாங்க, அஃதலுல் ஜிஹாத். ஜிஹாதிலேயே மிகச்சிறந்த ஜிஹாத், மிகச்சிறந்த புனித போர் எதுனா கலிமத் ஹக்கின் இந்த சுல்தானின் ஆதி. ஒரு அக்கிரமக்கார ஆட்சியாளன் இருக்கிறான்னா அந்த ஆட்சியாளனை எதிர்த்து நீங்கள் குரல் எழுப்பி மக்களை ஒன்று சேர்த்து நியாயம் கேட்பதற்கு இல்ல. இப்ப ஜனநாயக ரீதியா நாம செய்யறோம்ல, ஒரு ஆட்சி தவறாக நடக்குதுன்னா மக்களோடு மக்களாக சேர்ந்து குரல் எழுப்புவதற்கு ஆட்சியாளர்களுக்கு எதிராக, அது ஜிஹாத் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி ஒரு ஜிஹாத் இருக்கிறது, நாம் வாழக்கூடிய ஒரு நாட்டை அழிப்பதற்கு திடீரென்று ஆட்சியாளர்கள் வேறு நாட்டிலிருந்து பிடிப்பதாக இருந்தால் அவர்களை எதிர்த்து சண்டையிட்டு அந்த சண்டையில் ஒருவர் இறந்து விட்டால் அவர் தியாகியாக ஆகிறார், ஷஹீத் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிர் தியாகம் பண்றாரு. அது கடவுளுக்காகவே தியாகம் செய்வது. தன் நாட்டை பாதுகாக்க ஒருவர் இறந்து விட்டால் போரில் அவர் இறைவனுக்காக இறந்தார் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க. அதே வேளையில அவனை கொல்லப்பட்டு விட்டால் அது சரியாக ஒரு புனித போராளியாக அவன் ஜிஹாத் செஞ்சுட்டான். இவ்வளவுதான் ஜிஹாத். இப்ப இதுல மற்ற விஷயங்கள் இருக்கு. கோபத்தை அடக்குவது ஜிஹாத், அதே போன்று நியாயத்திற்காக உரிமைக்காக குரல் எழுப்புவது ஜிஹாத். இதெல்லாம் சர்ச்சையாகல. எங்க சர்ச்சையாகுதுன்னா, தன்னுடைய கருத்துக்கு எதிர்கருத்து பேசினாலே ஒருத்தரை கொண்டுடணும், ஒரு ஹிந்துவா இருந்தாலும் சரி, ஒரு கிறிஸ்துவரா இருந்தாலும் சரின்னு இஸ்லாமியர்களை ஒரு சில பேர் செய்யும் பொழுது, அப்போ ஜிஹாத் என்றால் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை அழிப்பது தானா என்ற ஒரு நோக்கம். தாருல் ஹர்ப் தாருல் இஸ்லாம். தாருல் ஹர்ப் தாருல் இஸ்லாம்னா, அதாவது இஸ்லாமிய நம்பிக்கையை ஏற்காதவர்களுக்கு எதிராக ஒரு போர் புரிய வேண்டும் என்பதும், தாருல் இஸ்லாம்னா இஸ்லாமிய நம்பிக்கைக்கு உள்ளவர்களோடு ஏற்புடையதாக இருக்கணும் என்பதை, இதை காலப்போக்கில் இந்த நடவடிக்கைகளை பார்த்து வந்த பெயரை தவிர நபிகள் நாயகம் காலத்தில் இது இல்லை. நபிகள் நாயகம் காலத்தில் எப்படி இருந்ததுன்னு சொல்றாங்க அவர்கள். தாருல் ஹரப் தாருல் இஸ்லாம்ன்ற வார்த்தை திருக்குரான்லயோ நபிகள் நாயகத்தினுடைய டெக்ஸ்ட்லோ இல்ல. இது பின்னால வந்த வார்த்தை. நபிகள் நாயகம் மதீனாவினுடைய ஆட்சி தலைவர், அவர் தான் அந்த நாட்டின் ஜனாதிபதி. அந்த நாட்டின் ஜனாதிபதியாக அவர் இருக்கும் பொழுது அந்த நாட்டுக்குள்ள யூதர்கள் இருந்தாங்க, அந்த மதீனா என்ற நாட்டுக்குள்ளார கிறிஸ்துவர்கள் இருந்தாங்க. அவர்கள் எல்லா உரிமையும் பெற்றிருந்தாங்க. அதுக்கு ஒரு உதாரணம்னா, நபிகள் நாயகம் இறந்து போகக்கூடிய நேரத்தில் அவர்கள் போர்க்களத்துல போர் செய்வாங்க. அப்போ கவச ஆடை இருக்கும். இந்த கவச ஆடையை ஒரு யூதரிடத்தில் அடமானம் வைத்து சிற மரக்கால் கோதுமைக்காக அடமானம் வச்சுட்டு அந்த கோதுமையில தான் அவர் குடும்பத்தோட உணவு இருந்திருக்கிறார். அப்ப யூதர் எப்படி இருந்திருக்கிறார்னா செல்வ செழிப்போடு இருந்திருக்கிறார். அந்த ஆட்சியில இப்பயும் செல்வ செழிப்போடு தான் இருக்காங்க. இப்பயும் இருக்காங்க. நாட்டின் ஜனாதிபதியா இருந்த நபிகள் நாயகம் போய் அங்க போய் அவருடைய அந்த போர்க்கவசத்தை கொடுத்து அந்த கோதுமையை வாங்குறாங்கன்னா, இதுதான் யூதர்கள் இருந்த செழிப்பை காட்டுது. ஒண்ணு. ரெண்டாவது, நபிகள் நாயகம் செய்த யுத்தங்கள்ல மிக முக்கியமான முதல் யுத்தம் என்பது பத்ர் யுத்தம். இந்த யுத்தம் ஜிஹாத் அப்படின்னு தான் குறிப்பிடப்படுது. இது என்ன, நபிகள் நாயகம் ஒரு ஆட்சி தலைவரா அந்த மக்களோட அமைதியா இருக்கும் பொழுது மக்காவிலிருந்து ஒரு பெரிய படை இவரை அழிப்பதற்காக வரும் பொழுது, அப்போ நபிகள் நாயகம் அந்த மக்களிடத்துல சொல்றாங்க, பெண்கள் எல்லாம் இருக்காங்க, ஒரு போர் வந்துச்சுன்னா பெண்களை சீரழிச்சிருவாங்க, இங்க உள்ள தண்ணீரை அழிச்சிருவாங்க, மரத்தை வெட்டி போட்டுருவாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் போர்ல ஆக்கிரமிக்கும் போது செய்யக்கூடிய அடாவடித்தனங்கள். இதெல்லாம் நடக்கக்கூடாது. நம் தேசத்தை, நம்ம எல்லையை பாதுகாக்கிறதுக்கு நம்ம எல்லையை தாண்டி முன்னால போய் நம்ம நிற்போம். அதில் கொல்லப்பட்டு விட்டால் இறைவனுக்காக நாம் கொல்லப்படுகிறோம். ஒருவேளை அவர்களை நாம தாக்கி அவர்களை அழித்து விட்டால் அது ஜிஹாத். நாம் ஒரு புனித போராளியாக இறைவனுக்காக தேசத்தை பாதுகாக்க நிற்கிறோம். இதுதான் பத்ர் என்ற யுத்தம், இதுதான் உஹது என்ற யுத்தம், இதுதான் ஹந்தக் என்ற யுத்தம். எல்லா யுத்தங்களிலும் நபிகள் நாயகம் சொன்னது, தன் தேசத்தை பாதுகாக்க எல்லையை தாண்டி ஒருவன் உள்ளே நுழைந்தால் அவனை வீரத்தோடு எதிர்கொண்டு போராடுவது, அந்த போருக்கு பேர் ஜிஹாதை தவிர
ஒண்ணுமே தெரியாத அல்லது தன் கருத்தியலுக்கு எதிராக நபிகள் நாயகத்தையோ அல்லது அவருடைய மனைவிமார்களோ விமர்சித்து விட்டால் உடனே போய் அவனை கொலை செய்யணும் என்பது ஜிஹாது கிடையாது. நபிகள் நாயகத்தை அந்த காலத்தில் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. நபிகள் நாயகத்தை மக்கள் சொல்லியிருக்கிறாங்க, அந்த மஜ்னூன், இவர் ஒரு பைத்தியக்காரர், அந்த சாஹிர், இவர் ஒரு சூனியக்காரர், இவர் ஏதோ மக்களை பிரெயின் வாஷ் பண்றாரு, இப்படி எல்லாம் சொன்னாங்க. அப்போ இதுக்கு நபிகள் நாயகம் ஆட்சி அதிகாரத்திற்கும் யாரையும் போய் கொலை செய்யல. அப்ப திருக்குரான் என்ன சொல்லுகிறதுனா, ஒமா சாஹிபுக்கும் பி மஜ்னூன், உங்களுடைய தூதர் பைத்தியக்காரர் இல்லை, அவர் சொல்ற விஷயத்தை நீங்க ஆய்வு செய்யுங்க, அது ஒரு பைத்தியக்காரனுடைய வார்த்தை இல்லை, அதை சேலஞ்ச் பண்ணுது திருக்குரான். நீங்க வர சூனியக்காரர்னு சொல்றீங்க, சூனியக்காரர்னா அவர் நடக்காததை பேசுவார், அவர் நடக்கிறத பேசுறாரு, அதை வாதம் பண்ணுங்க, விவாதம் பண்ணுங்க. அப்போ திருக்குரான் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கருத்தியலை விவாதம் பண்ணுங்கன்னு சொல்லுது. ஆனா இங்க நபிகள் நாயகத்தை விமர்சிச்சுட்டா நான் கொலை செய்வேன், நபிகள் நாயகத்தை யாராவது விமர்சித்தால் அவர் தலையை எடுத்தால் 10 கோடி ரூபாய் நான் தருவேன்னா ஃபத்வா கொடுக்குறது. இது திருக்குரானுக்கு எதிரானது, நபிகள் நாயகத்துக்கு எதிரானது. நபிகள் நாயகம் காலத்துல அந்த ஃபத்வான்ற நடைமுறை இருந்தது, அந்த வார்த்தை பிரயோகம் இருந்தது. ஃபத்வா என்றால் கெடு விதிக்கிறதா? ஆமா, ஃபத்வா என்பது என்னன்னா ஒரு மார்க்க தீர்ப்பு. இப்போ நான் இப்ப சொல்றேன்ல, ஜிஹாத் என்றால் என்ன நீங்க கேக்குறீங்க. ஜிஹாத் என்றால் தன் நாட்டை பாதுகாப்பதற்கு அந்த நாட்டின் குடிமகன் போராடி உயிர் துறப்பானையானால் அதுக்கு பேர் ஜிஹாத். இது ஒரு ஃபத்வா. இப்ப ஜிஹாத் என்ற கேள்விக்கு நான் கொடுத்த பதில் இதுதான், மார்க்கத்தின் தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட். இப்போ நான் என்ன கேள்வி எழுப்புறேன்னா, உடல்ல பாம்பை கிட்டிக்கிட்டு அப்பாவிகள் இருக்கிற இடத்துல போய் டம்னு வெடிச்சிட்டா இதுக்கு பேர் ஜிஹாத்ன்றாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுகிறதுனா, நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒரு மனிதன் தற்கொலை செய்து கொள்வானேயானால் அவன் ஒரு காலத்திலும் சொர்க்கத்திற்கு போக முடியாது. அவன் எப்படி இறக்கிறானோ அவன் அதே தண்டனையை திரும்ப 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 நரகத்தில் பெற்றுக்கொண்டே இருப்பான். குண்டு வெடிச்சு ஒருத்தன் சாகுறான், நீங்க ஒரு காதல் தோல்வியில தற்கொலை பண்றான், ஒரு செமஸ்டர்ல ஃபெயில் ஆயிட்டம் தற்கொலை பண்றான்னு சொன்னா நீங்க சொல்றது கரெக்ட். என் மதத்துக்காக, என் மார்க்கத்துக்காக, அதுக்காக தற்கொலை பண்றேன்னு சொல்றப்போ அதுக்கு ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் வந்துருது இல்லையா? அப்படின்னா நீங்க எங்க இருந்து அது தற்கொலை என்பது தியாகமா மாறிடுது இல்ல? நான் கேட்பது என்னன்னா, இஸ்லாம் என்பது நீங்களோ நானோ இங்குள்ள முஸ்லாமியர்களோ முடிவு செய்ய வேண்டிய காரியம் இல்லை. இஸ்லாத்தை முடிவு செய்யணும்னா உன்னை திருக்குரானிலிருந்து நீங்கள் ஆதாரம் எடுக்கணும், இல்லை நபிகள் நாயகம் என்ன சொல்லியிருக்காங்கன்ற ஆதாரம் எடுக்கணும். நபிகள் நாயகம் 13 ஆண்டு காலம் மக்காவில் இருக்கும் பொழுது குறைந்த மக்களாகத்தான் இருந்தாங்க. அப்ப அவங்க மீது அடக்குமுறை இருந்தது. நபிகள் நாயகத்தையே அடித்தார்கள், நபிகள் நாயகத்தையே கொடுமைப்படுத்தினாங்க. கூட உள்ள நபித்தோழர்களை கண்ணு முன்னால 2 கூறாக வெட்டி வீழ்த்தினாங்க, கழுத்தை அறுத்து கொன்னாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொன்னது என்ன, பொறுமையாக இருங்க, கடவுளுடைய உதவி கிடைக்கும், நம்ம வலிமை வரும் முறை பொறுமையாக இருங்க அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர, நீங்க இரவோட இரவு போய் குரில்லா தாக்குதல் நடத்துங்க, இரவோட இரவு போய் யாரெல்லாம் ஆள் இருக்கானோ அவனை தேடி போய் கொலை செய்யுங்கன்னு சொல்லல. ஒரு கட்டத்தில் அதிகபட்சமாக அந்த தாக்குதல் நடக்கும் பொழுது தன்னுடைய தோழர்களை இன்றைக்கு இருக்கிற சிரியா போன்ற நகரங்களுக்கு நீங்க இந்த நாட்டுல வேண்டாம், ஹிஜ்ரத் போங்க, அங்க போய் இருங்க, நாம ஒரு இடத்துல நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சூழல் வரும்போது எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கலாம்னாங்க. தான் பிறந்த மக்காவிலிருந்து ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் என்ன பண்ணாங்க, தங்களுடைய தோழர்களோட மதினா என்ற நகரத்துக்கு போனாங்களே தவிர உள்ளுக்குள்ள இருந்து ஒவ்வொருத்தரையும் கொலை செய்யற வேலையை பார்க்கல. அப்போ நபிகள் நாயகத்தினுடைய முன்மாதிரி என்ன சொல்லுதுன்னா, எக்காரணத்தை துண்டும் தன் கருத்தியலுக்காக இன்னொருவரை கொலை செய்வது என்பது கூடாது. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. போர்க்களம் நடக்குது, யுத்த களம். அதுல 2 சாரார், ஒருத்தர் இறை மறுப்பாளர், இன்னொருத்தர் இறை நம்பிக்கையாக இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள். இவங்க 2 பேருக்கு மத்தியில போர் நடக்குது. நபிகள் நாயகம் அந்த யுத்தத்துல கலந்துக்கல. அப்படி இருக்கும் பொழுது அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் என்பவர் இஸ்லாமிய போர் வீரர். அவர் என்ன பண்றாருன்னா, எதிரியை வீழ்த்திடுறார். வீழ்த்தினதுமே கத்தி விழுந்துருது. விழுந்ததும் அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, லா இலாஹா இல்லல்லா அப்படின்னு சொல்லிடுறாரு. வணங்குவதற்கு தகுதியானவன் ஒரே இறைவன் தான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இவர் கையில கத்தி இருக்கு. இவர் என்ன நினைக்கிறாரு, நீ சாக போற, பயந்துகிட்டு இப்படி சொல்றியான்னு சொல்லிட்டு குத்திடுறாரு, சாகடிச்சிடுறாரு. இது எல்லா மக்களும் பாக்குறாங்க. பிறகு நபிகள் நாயகத்தை மதீனால சந்திச்சு இந்த மாதிரி போர் வெற்றி ஆயிருச்சு, எல்லாரும் சரி. அப்போ ஒரு நபர் சொல்றாரு, ஒருத்தர் ஏமாத்த பார்த்தாரு, வாள் கீழே விழுந்துருச்சு. அப்போ அப்துல் ரஹ்மான் இடத்துல திடீர்னு அவர் குத்த போற நேரத்துக்கு லா இலாஹா இல்லல்லா, ஒரே கடவுள் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனாலும் குத்திட்டாரு. அப்படிங்கும் போது நபிகள் நாயகம், அந்த அப்துல் ரஹ்மான் சொல்றாரு, நபிகள் நாயகம் அன்று கோபப்பட்டது போன்று என் வாழ்நாளில் எப்பொழுதும் பார்க்கவில்லை. முகம் சிவந்து சொன்னார்கள், அவர் மனதில் என்ன இருந்தது என்பதை நீ படிக்க இறைவனா? அவர் நம்பிக்கை கொண்டுட்டேன்னு சொல்லிட்டார்ல, நீ எப்படி கொலை செய்ய முடியும்? அப்போ தன் உயிரை காப்பாற்றிக்கொள்ள ஒருத்தர் கடைசி செகண்ட்ல சொல்றதை நம்ம எல்லாரும் புரியும். இவன் உயிரை காப்பாத்தான் சொல்றேன், இவனை போட்டு தள்ளுன்னு நினைப்போம். நபிகள் நாயகம் அப்படி கோபப்படுகிறார்கள். அவர் சொல்றாரு, நான் இன்றைக்கு இஸ்லாத்திற்கு புதுசா வந்திருக்கலாம், இவ்வளவு பெரிய பாவம் செஞ்சுட்டேனே அப்படின்னு அவர் வாழ்நாள் முழுக்க நினைத்து பார்க்கக்கூடிய அளவுக்குன்னா, அப்ப எந்த அளவிற்கு ஒரு முக்கியத்துவம் ஒரு உயிரின் மீது கொடுத்திருக்கிறாங்க. அப்பாவிகள் கொலை செய்வதை பொறுத்த வரைக்கும் திருக்குறான் சொல்லுது, ஒமன் அஹியாஹா ஃபக அன்னமா அஹியன்னாஸ ஜமியா,
ஒரே ஒரு மனிதனை நீங்கள் வாழ வைத்து விட்டால் மனித குலத்தை வாழ வைத்ததற்கு சமம். ஒரு அப்பாவியை ஒருவன் கொலை செய்தால் மனித குலத்தையே கொண்டதற்கு சமம். இப்போ ஒரு அப்பாவி இல்லாம திடீர்னு போய் ரயில்வே ஸ்டேஷன்லயும் அதே மாதிரி மருத்துவமனையிலையும் பாம்பை கட்டிட்டு போய் அப்பாவிகளை கொலை செய்தா இது எப்படி? நீங்க சொல்லக்கூடிய இந்த ஜிஹாத் வந்து இன்னும் மறுவடிவம் பெற்று நிறைய டேர்ம்ஸ் இது அழைக்கப்படுது. உங்களுடைய புத்தகத்திலே லவ் ஜிஹாத் பத்தி, ஓட்டு ஜிஹாத் பத்தி எல்லாம் பேசியிருக்கீங்க. ஓட்டு என்பது ஒரு உரிமை என்று பார்க்கப்படும் போது இது எப்படி இந்த ஓட்டு ஜிஹாதாக மாறும் என்ற ஒரு கேள்வியும், காதல் என்பது இயல்பாக வரும், எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்விதான். ஆனா நீங்க எதிர்க்கீங்க, சில இஸ்லாமிய ஆடவர்கள் காதல் என்கிற பெயரில் திருமணம் செய்கிறார்கள், இந்துக்கள் இதை போலி காதலுக்கு கடும் எதிர்ப்புகளை தெரிவிக்கிறார்கள் அப்படின்னு. அதாவது இயல்புல நீங்க பாத்தீங்கன்னா இந்த லவ் ஜிஹாத்தை பத்தி அதுக்கும் சேர்த்தே சொல்லிருங்க. கேரளால வந்து கோர்ட் அப்சர்வேஷன் இருக்கு, நீதிமன்றமே அதை குறிப்பிட்டு சொல்லி இந்த லவ் ஜிஹாத்தை பத்தி எல்லாம் கண்டிச்சு பேசியிருக்கிறாங்க. கேரளாவில் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அது லவ் ஜிஹாத்தை பத்தி நிறைய இடங்களை இருக்கு, அதை பத்தி புத்தகங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு, நிறைய கட்டுரைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. லவ் ஜிஹாத் இஸ் a hoax அப்படிங்கறாங்க. அதாவது அப்படி ஒன்றே கிடையாது என்று சொல்றாங்க. லவ் ஜிஹாத்னு எடுத்துட்டாலும் ஓட் ஜிஹாத் எடுத்தாலும் இந்த ஜிஹாத்னு சேர்க்கும் பொழுது அது ஒரு நல்ல விஷயத்தையே கெட்டதுக்கு முன்மொழிகிற மாதிரி இருக்கு. ஜிஹாத்னா நான் சொல்லிட்டேன், தன் தேசத்தை காக்க யார் ஒருத்தன் போராடி உயிர் நிற்கிறானோ அவனுக்கு பேர் தான் ஜிஹாத், அவன் தான் ஜிஹாதி அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நாட்டுக்காக அஷ்ஃபகுல்லா கான் இருக்கிறாரு, அவர் போராடி ஆங்கிலேயர்களை விரட்ட வேண்டும் என்பதற்காக தூக்குல வந்து தொங்குனாரு. இப்போ அவர் யார்? அவர் ஒரு ஜிஹாதின்னு சொல்லணும். ஆனா இன்னைக்கு ஜிஹாதின்னு சொல்றதா இருந்தா அவர் எப்படி பாக்குறோம்னா ஒரு பெரிய ஜிப்பா அணிஞ்சிருப்பாரு, தாடி வச்சிருப்பாரு, ஒரு பெரிய முண்டாசு கட்டியிருப்பாரு, அவர் தான் ஜிஹாதி, அவர் ஒரு தீவிரவாதி மாதிரி. இந்திய அரசாங்கத்தை எதிர்த்து ஃபைட் பண்றவங்கள ஜிஹாதி கூட இன்னைக்கு ஒரு பெரிய சினிமாக்களே அப்படிதான் வருது. ஆனா ஜிஹாத் என்ற வார்த்தை மிகச்சிறந்த வார்த்தை. அதை இன்னைக்கு இஸ்லாமியர்களை சில பேர் தவறா செய்யறதுனால அதை எல்லாத்திலையும் ஆட் பண்றாங்க. இப்போ உதாரணத்திற்கு காதல் என்பது எல்லோருக்கும் வரும், அது இஸ்லாமியருக்கு வராது, ஹிந்துக்கு வராதுலாம் கிடையாது. இஸ்லாமியர் ஹிந்துவை காதலிச்சிருக்காங்க, ஹிந்து இஸ்லாமியரை காதலிச்சிருக்கிறாங்க, அந்த காதல் திருமணங்களாக நடந்திருக்கு, அவங்க வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் காதல் மனங்களை வெல்வதற்காக இருக்குமேயானால் அது யாரும் பிரச்சனையே வராது. அது மதத்தை வெல்லுவதற்குத்தான். நான் இஸ்லாமிய நம்பிக்கையை பரப்புவதற்கு, இஸ்லாமிய நாடாக உருவாக்குவதற்கு, அல்லது இந்து பெண்களை கவர்ந்து அவர்களை திருமணம் முடித்து பிறகு அவர்களை கைவிட்டு விடுவது, குழந்தை பெற்று அவங்க வந்து கைவிட்டு விடுவது, இந்த மாதிரியான ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துவதுன்னா இது காதல் கிடையாது, இது மதத்தின் பெயரால் நடத்துகிற வக்கிரம். இத எல்லா மதங்களும் நடத்துகிறதா அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்கொன்றும் இங்கொன்றுமா யாராவது செஞ்சிருக்கலாம். ஆனால் சில இஸ்லாமிய அமைப்புகள், உதாரணத்துக்கு சொல்லணும்னா PFI இப்ப தடை செய்யப்பட்ட அமைப்பு, இவர்களுடைய நோக்கமாகவே அதுதான் கேரளாவில் மிகப்பெரிய பேசு பொருளா பேசப்பட்டுச்சு. அந்த சம்பந்தப்பட்டவர்கள் அந்த கேரளாவில் உள்ள பெண்களை, கிறிஸ்துவ பெண்களை, ஹிந்து பெண்களை அவர்களை பேசி இஸ்லாமிய பெண்களாக மாற்றி திருமணம் செய்து நல்லபடியாக வாழ்ந்திருந்தா கூட இந்த பிரச்சனை வந்திருக்காது. அவர்களை ஈராக் போன்ற, ஆப்கானிஸ்தான் போன்ற யுத்தம் நடக்கக்கூடிய நாடுகளுக்கு அந்த பெண்களை ஏற்றுமதி செய்கிறாங்க. அப்போ அதுதான் மிகப்பெரிய கொந்தளிப்பாகவே மாறினுச்சு. அப்போ ஜிஹாத் என்றால் ஒரு நல்ல பெயரை இவர்கள் என்னவாக பயன்படுத்துறாங்கன்னா அது மதத்தின் பெயரால் அவர்கள் வெல்லணும், இஸ்லாமிய நாடா உருவாக்கணும். அப்படி நபிகள் நாயகம் எங்கேயுமே சொல்லலை. நபிகள் நாயகமும் சுலைமான் நபி என்று சொல்லக்கூடிய 2 தூதுவரை தவிர லட்சக்கணக்கான தூதுவர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் யாருமே கடவுளை வந்து இங்க ஆட்சி கொண்டு வந்தோம், நம்ம இஸ்லாமிய ஆட்சி நடத்தணும் அப்படி கிடையவே கிடையாது. எந்த நாட்டில் இருக்கிறீர்களோ அந்த நாட்டிற்கு நீங்கள் விசுவாசமா இருங்க நபிகள் நாயகம் சொன்னாங்க. ஹுப்புல் வத்தன் மினல் ஈமான். உண்மையா ஈமான்னா இறை நம்பிக்கை. நபிகள் நாயகம் சொல்றாங்க, உன் தேசத்தை யார் நேசிக்கின்றானோ அவன் தான் உண்மையான இறை நம்பிக்கையாளன். இப்படி சொல்றவன் நீ இஸ்லாமிய நாடா எப்படி? இப்ப நான் பாரதத்தில் இருக்கேன், ஏன் தேசத்தை, என்னுடைய பண்பாட்டை, என்னுடைய கலாச்சாரத்தை நான் நேசித்து வாழ்ந்தால் நான் உண்மையான இறை நம்பிக்கையாளன். என் தேசத்திற்கு எதிராக நான் இருந்தேன்னா நான் தேசத்துக்கு மட்டும் எதிரானவன் இல்லை, இறை நம்பிக்கைக்கே நான் எதிரானவன். இது சொன்னது நபிகள் நாயகம். இதை ஏன் மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கல அப்படின்ற ஒரு நியாயமான கேள்வி இருக்கு இல்லையா? இதுதான் அடிப்படை. இப்போ உலகத்துல எல்லா நாடுகள்லயும் முஸ்லீம்கள் இருக்காங்களே, இந்தியாவில் அவங்க மகிழ்ச்சியா இருக்காங்களா? இல்லை இஸ்லாமிய நாடுகளில் தான் ஒரு முஸ்லீம் மகிழ்ச்சியா இருக்காரு, இந்தியா மாதிரி நான் இஸ்லாமிக் ஸ்டேட்ஸ்ல அவங்களுக்கான அந்த உரிமையோ சுதந்திரமோ இல்லை, அவங்களோட ஹாப்பினஸ் இண்டெக்ஸே குறைஞ்சிருக்கு, அப்படி ஏதாவது இருக்கா இந்தியா? எனக்கு தெரிய இன்னைக்கு பல நாடுகளில் உள்நாட்டு கலவரம் நடக்குது, யுத்தம் நடக்குது, டிஸ்கிரிமினேஷன் நிறைய இருக்கு. ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் ஒரு ஜனநாயக நடைமுறையெல்லாம் அங்கே இல்லை. இப்போ வளைகுடா நாடுகளில் எங்கேயுமே தேர்தல், வாக்களிப்பு, அதன் மூலமாக அதிபர்கள் தேர்ந்தெடுக்கிற முறை அந்த வளைகுடா நாடுகளில் இல்லை. பக்கத்தில் பாகிஸ்தான், பங்களாதேஷில் தேர்தல் நடந்தால் கூட அது நிலைத்த ஒரு ஸ்டேபிள் டெமோக்ரஸி அது இல்லை.
எப்போ வேணாலும் கலவரம் வருது, எப்போ வேணாலும் ஆட்சி மாறுது, முன்னால் ஆட்சி பண்ணவங்கள தூக்கில் போடுறாங்க, இப்படி என்னென்னமோ நடக்குது. இப்போ பங்களாதேஷில் இப்போ அது பெரிய பிரச்சனையாக போச்சு. அப்போ இந்தியாவில் உள்ள முஸ்லீம்கள் மகிழ்ச்சியாக தானே இருக்காங்க. இந்தியாவில் உள்ள முஸ்லீம்களுக்கு வழிபாட்டு சுதந்திரம் இருக்குல்ல. இங்கே வந்து ஒருத்தன் எந்த மதத்தை பின்பற்றுகிறான் என்கிறதுனால அவனுக்கு வந்து டிஸ்கிரிமினேஷன் இருக்கா, அவனுக்கு பாரபட்சம் இந்திய சமூக சூழல்ல இருக்கா? இப்போ வழிபாட்டு உரிமையை பொறுத்த வரைக்கும் நாம பிற நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, உதாரணத்துக்கு சவுதி அரேபியா வச்சுக்கோம். இன்னைக்கு அதுதான் மக்கா மதினா இஸ்லாமியர்கள் போற புனித யாத்திரை எல்லாம் இருக்கு. அந்த நாடும் நம்முடைய பாரதத்தையுமே ஒப்பிட்டு நீங்க பாத்தீங்கன்னா, சவுதி அரேபியாவில் வஹாபிசம் தான் அந்த நாடு முழுக்க இருக்கிறது. அங்க தர்கா கலாச்சாரத்தை ஒருத்தர் வழிபாடு போனாரா விட்டுருவாங்களான்னு விட மாட்டாங்க. அவரும் இஸ்லாமியர் தான், தர்கா வழிபாடு செய்யக்கூடியவர் போய் அங்கே போய் வழிபாடு செய்யலான்னா விட மாட்டாங்க. அங்கே போய் ஒரு ஷியா முஸ்லீம் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஒரு அஹாகானி முஸ்லீம் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஒரு அஹமதியா முஸ்லீம் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஏன்னா இந்த கொள்கையில் இருக்கிறவர்கள் மட்டும்தான் இருக்க முடியும். மற்றவர்கள் இருந்தால் அவர்கள் அடக்குமுறைக்கு உள்ளாகிறாங்க, கொல்லப்படுகிறார்கள். அதே மாதிரி இல்ல சிட்டிசனா ஆக முடியாது, அங்க போய் ஒரு ஜாபு கூட போக முடியாதா? ஜாபுக்கு போவது வேற, நான் சொல்றது அந்த நாட்டின் மக்களா இருக்கும். இஸ்லாமியரா இப்ப இஸ்லாமிய நம்பிக்கைகளை இருக்கிறவர்கள் இங்க பாரதத்துல ஒருத்தர் தர்கா வழிபாடு பிடிச்சிருக்குன்னா அதை இன்னொருத்தர் போய் வந்து அரசு வந்து தடுக்காது. நீ ஏன் தர்கா வழிபாடு செய்யறன்னு சொல்லாது. அதே மாதிரி ஒருத்தர் வந்து நான் தர்கா வேண்டாம் தவறுன்னு சொல்றாரு, நீ ஏன் தர்கா வேண்டான்னு சொல்லு. ஓ நம்பிக்கை நீ அதை பண்ணு, ஓ நம்பிக்கை நீ அதை பண்ணு, நீ வேற ஏதாவது செய்ய போறிய நீ செஞ்சுக்கோ. இறை நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் பாரதத்துல இஸ்லாமியர்கள் எத்தனை பிரிவுகளாக இருந்தாலும் அவர் விரும்பியதை செய்வதற்கு அனுமதி இருக்கு. ஆனா சவுதி அரேபியா போன்ற நாட்டில் அவர்கள் எதை இறை நம்பிக்கை என்று ஒரு வழிமுறை வைத்திருக்கிறார்களோ அதை தாண்டி வேற ஒரு வழிமுறையை நீங்க இஸ்லாமியர்களே செய்ய முடியுமா? அங்க சுதந்திரம் கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, அங்கு அந்த நாட்டின் மத ரீதியான விஷயத்தை இதை பேசணும் இதை பேசக்கூடாதுன்னு இருக்கு. அப்ப நீங்க பேசக்கூடாது என்பது உண்மையாகவே பேசுற விஷயமா இருந்தாலும் பேச முடியாது. ஆனா பாரதத்துல உங்களுக்கு அப்படி கிடையாது. நீங்க இஸ்லாமிய நம்பிக்கையில் எதை வேண்டுமானாலும் பேசலாம், என்ன கருத்தை வேண்டுமானாலும் நீங்க சொல்லலாம். அது உங்களுக்கு வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு சுதந்திரமான ஒரு இஸ்லாமியராக வாழுவதற்கு இந்த தேசத்தில் அனுமதி இருக்கு. எங்கு இஸ்லாம் பிறந்ததோ அங்கு கூட மிகப்பெரிய கட்டுப்பாடுகள் இருக்கு. இஸ்லாமியரிடத்தில் ஒரு சுதந்திரம் இல்லாத சூழலை பார்க்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் இயல்பிலேயே இங்க வந்து ஒரு பிரச்சனை வந்துரும், அதனால யாரால வரும் அப்படின்னா இவங்க திரும்ப திரும்ப சொல்வது ஒரு சில பாஜகவினால அல்லது இந்துத்துவனால RSSனால அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, கடந்த காலத்தில் என்ன இருந்ததோ அதுல இருந்து இப்ப என்ன மாறி இருக்கு? இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே இவர்கள் அரபுகளுடைய பழக்க வழக்கங்களை உள்வாங்கினதே கிடையாது. எப்ப அரபு நாடுகளுக்கு போனார்களோ போய்விட்டு வந்த பிறகுதான் இந்த அரபு கலாச்சாரம் இங்க வந்ததே தவிர அதற்கு முன்னால ஏன் இன்றைக்கும் கூட இஸ்லாமிய பழக்க வழக்கங்களை பார்த்தா வளைகாப்பு நிகழ்ச்சி இஸ்லாமிய வீட்டில் நடக்கும். உட்கார வச்சு அந்த பெண்ணுக்கு சந்தனம் தடவி கையில எல்லாம் வளையல் போட்டு எல்லாரும் மகிழ்ச்சியை கொண்டாடுவாங்க. நபிகள் நாயகம் காலத்துல வளைகாப்புன்னு ஒரு நிகழ்ச்சி இருந்துச்சா? கிடையாது. நபிகள் நாயகம் காலத்துல விட்டுருங்க, இன்றைக்கு அரபு நாடுகள்ல ஏதாவது ஒரு அரபு நாட்டுல வளைகாப்பு நிகழ்ச்சி இருக்கா? கிடையாது. ஆனா இன்னைக்கு தமிழ் இஸ்லாமியர்கள் அத்தனை பேருமே வளைகாப்பு நிகழ்ச்சி எல்லாருக்கும் கூப்பிட்டு செலிப்ரேட் பண்றாங்க. இந்துக்கள் வரைக்கும் போய் சந்தனம் தடவுறாங்க. இது எங்க இருந்து வந்துச்சு? இது இந்த மண்ணின் பாரம்பரியம். அதே மாதிரி பார்த்தா ஒரு பெண் பூ பெய்து விட்டா இஸ்லாமியர் வீட்டுலதான் ஒரு நல்ல ஒரு எல்லாரையும் கூப்பிட்டு அதை மகிழ்ச்சியா வச்சு விருந்து போட்டு அது பண்றாங்க. இது எங்க நபிகள் நாயகம் காலத்துல இருந்தது? இன்னைக்கு அரபு நாட்டுல அப்படி எல்லாம் இருக்குதா? எங்கேயுமே கிடையாது. என் முஸ்லீம் நண்பர் ஒருத்தர் சொல்வாரு, மதம் தான் எங்களுக்கு இஸ்லாம, கல்ச்சரெல்லாம் எங்களுக்கு இந்தியன் கல்ச்சர் தானடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான், அதாவது அதுக்கு என்ன ஏதாவது உதாரணம் சொல்ல? என்ன எங்க வீட்லயே மாமியா மருமக பிரச்சனை இருக்குல்ல அப்படி அடிப்படையிலேயே அவர் சொன்ன உதாரணம் அது. அடிப்படையிலேயே ஒரு 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 பிரச்சனை எப்ப வருதுன்னா, அரபு தேசத்தில் வேலை செய்து விட்டு வந்தவர்கள் அரபுகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அந்த வஹாபிசம் இங்க வந்த பிறகுதான் இந்த பிரச்சனை இன்னும் தீவிரமாக மாறுது. ஒரு உதாரணம் சொல்றேன். அரேபியாவே அதை விரும்புதா? அரேபியா விரும்பல. இந்தியன் இஸ்லாம் வந்து வஹாபி இஸ்லாமா வருவதை அரபு நாடுகளே விரும்பல. ஏன் விரும்பல அப்படின்னா, அப்படி விரும்புவதாக இருந்தால் பாரத பிரதமருக்கு சவுதி அரேபியாவுடைய உயர் பதக்கம் இருப்பதிலே அதான் ஹையஸ்ட் ஹானர், அதை எதுக்கு கொடுக்குறாங்க? விரும்பலன்னா கொடுக்க மாட்டாங்கல்ல. அதே மாதிரி இன்னைக்கு துபாயில வந்து ஒரு கோவில் கட்டுவதற்கு அரபு பிரதேசத்துல அனுமதியை கொடுத்து ஸ்ரீநாராயண விதிமுறைகளை திருத்தி கொடுத்திருக்காங்க. ஆமா கொடுத்திருக்காங்க. நான் எப்படி கொடுத்தாங்க? பிரச்சனை அங்க கிடையாது. இங்க வரக்கூடியவர்கள் அதை வைத்து ஒரு பெரிய அடிப்படைவாதத்தை உருவாக்குறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இஸ்லாமியர் இடத்துல நீங்க திரும்ப திரும்ப முஸ்லீம்கள் மேலேயே குற்றம் சொல்றீங்க. இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, பிஜேபி என்கிற ஒரு வளர்ந்து வருகிற மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தியை கவுண்டர் பண்றதுக்கு காங்கிரஸ் மாதிரி, கம்யூனிஸ்ட் மாதிரி, திமுக மாதிரி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் மாதிரி கட்சிகள் என்ன செய்யறாங்கன்னா, பிஜேபியை ஒரு பெரிய பூச்சாண்டியா காமிச்சு
இந்த இஸ்லாமிய வாக்கு வங்கியை தங்க பக்கம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. நீங்களே சொன்னீங்க நாடு முழுக்க 20 கோடி முஸ்லீம்கள் இருக்காங்கன்னு இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கீங்க. கிட்டத்தட்ட 20 கோடினா 7ல் 1 பங்கு முஸ்லீம்ஸ். இந்த 7ல் 1 பங்கு முஸ்லீம்களை எப்போதுமே அச்ச உணர்வோடு வச்சிருந்து பிஜேபிக்கார ஆட்சி இருந்தால் எல்லாம் தொலைஞ்சு போச்சு, எல்லாம் நம்ம நாசமாக போயிடும், எல்லாரும் செத்து போயிடும், எல்லாரும் நாட்டை விட்டு வெளியேற்றிடுவாங்க, நம்ம குடியுரிமையை பறிச்சுக்கிடுவாங்கன்னு திருப்பி ஒரு ஒரு மூளைச்சலவை செய்வதன் மூலமாக ஒரு வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஒரு ஃபிக்ஸடா பணமே கொடுக்காம கூட அந்த ஓட்டு திமுக கொள்ளும், அந்த ஓட்டு காங்கிரஸ் கொள்ளணும் என்பதற்காக இதை செயற்கையா கட்டமைக்கிறாங்க. அதற்கு இந்த சமூகம் பலியா இருக்குதுன்னு சொல்லலாமா? நீங்க திரும்ப முஸ்லீம்ஸே குறை சொல்றீங்க. அதுதான் இந்த குற்றச்சாட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க இந்துக்கு ஆதரவாகவே எப்பயுமே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. உண்மையான ஒரு இஸ்லாமியன் இந்துக்களை வெறுக்க மாட்டான். ஏன்னா அடிப்படையில் அவனுடைய முன்னோர்கள் இந்துக்களை தானே இருந்தாங்க. இப்போ என்னுடைய முன்னோர் ஆப்கானிஸ்தானில் இருந்த பாபரோ அவுரங்கசீப்போ கிடையாது. என்னுடைய முன்னோர்கள் அரபு ஷேக்குகள் கிடையாது. ஒரு 6 தலைமுறைக்கு முன்னால 8 தலைமுறைக்கு முன்னால கந்தசாமியோ ராமசாமியோ இருந்திருப்பாங்க. ஏதோ ஒரு விதத்தில் இந்த வழிபாட்டு முறை பிடிச்சிருக்கு வந்துட்டாங்களே தவிர என் முன்னோர் ராமசாமி கந்தசாமின்றதை மறுக்க முடியாதுல்ல. அது உண்மை தானே. உதாரணத்துக்கு இந்தோனேஷியா இருக்கு. இந்தோனேஷியாவில் தான் இன்னைக்கு உலகத்திலேயே நம்பர் 1 அதிகபட்ச மக்கள் வாழ்ற முஸ்லீம்கள், 2வது நம்முடைய பாரதம். இப்போ அங்க இருக்கக்கூடியவர்கள் நீங்களே கூட அதில் நிறைய இடங்கள்ல சொல்லியிருப்பீங்க. இப்ப அங்க கருடா ஏர்லைன்ஸ் வச்சிருக்காங்க, குபேரா பேங்க் வச்சிருக்காங்க. ஏன் அதை மாத்தல? ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் பாடத்திட்டத்துல வச்சிருக்காங்க. ஏன் அதை மாத்தலன்னா நாங்கள் வழிபாட்டு முறையில மாறி இருக்கோம், எங்க முன்னோர்கள் இவர்கள் தான். அப்ப இந்த புரிதலை தமிழகத்தில் கொண்டு வருவதற்கு நான் முயற்சி செய்யறேனே தவிர நான் இந்துக்களுக்கு எப்பயுமே ஆதரவா இல்லை, நான் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா இருந்துதான் பேசிட்டு இருக்கேன். அதனாலதான் இப்ப பேசுறேன். நான் முதல்ல இந்தியாவிற்கு கிழக்க இருக்கிற இஸ்லாம் சிந்தனை போக்கு வேற மாதிரி இருக்கு. இஸ்லாம் ஆஃப் தி ஈஸ்ட், இஸ்லாம் ஆஃப் தி வெஸ்ட் வேற மாதிரி இருக்கு சிந்தனை. அடிப்படையில் தான் அந்த அரபு இஸ்லாமோட தாக்கம் இருக்கு. இந்தோனேஷியால அரபிக் இஸ்லாமோட தாக்கம் ரொம்ப குறைவா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அரபு பிரதேசத்துல அரபியில் பெயர் வைப்பது பிரச்சனை கிடையாது, ஏன்னா அவனுடைய தாய்மொழியில வைக்கிறான். ஆனால் ஆப்கானியர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க ஆப்கானிய மொழியில தான் பேர் வைக்கிறாங்க. அரபுகள்ல பெரும்பாலும் பேர் வைப்பதில்லை. ஆனா இந்தியால இந்தோனேஷியாவை எடுத்துக்கங்க, அவங்க இந்தோனேஷிய மொழியில தான் சுக்கர்தோ இப்படிதான் பேர் வைக்கிறாங்களே தவிர. சுகர்னோவோட மனைவி பேர் தெரியுமா உங்களுக்கு? முஸ்லீம் அந்த அம்மா பேர் தெரியுமா உங்களுக்கு? ரத்னா தேவி. அப்ப அந்த பேர் அவங்களுக்கு ஒரு தடையா இல்லைல்ல. ஏன்னா பேர் என்பது அந்த மொழிக்கு அந்த கலாச்சாரத்துக்கு உட்பட்டதே தவிர வழிபாடு வேற கலாச்சாரம் வேற என்ற புரிதலை இங்க கொண்டு வரவே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய பேர் இப்ராஹிம். இப்ப எங்க தாயார் வைக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த புரிதல் இருக்காது. எனக்குமே அந்த புரிதல் இல்லாதப்போதான் நான் என்னுடைய மகனுக்கு முகமது அலின்னு பேர் வச்சேன். இப்ப எனக்கு புரிதல் வந்துருச்சு, என்னுடைய மகனுக்கு ஒரு மகன் பிறக்கிறார். இப்ப நானும் என்னுடைய மகனும் பேசணும். இப்ப நம்ம வழிபாட்டு முறை இஸ்லாமா இருக்குது, ஆனா நம்முடைய வாழ்வியல் நம்முடைய கலாச்சாரம், நம்ம இந்த மண்ணில பிறந்தோம், ஏன் நம்ம நல்ல தமிழ் பெயர் வைக்க கூடாது என்பது நல்லா வைக்கலாமே, தமிழ் பேர் வைக்கலாமே. இப்ப நாங்க 2 பேர் புரிதலோட முடிவு பண்ணி என்னுடைய பேரனுக்கு கதிர் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். இப்போ 2 தலைமுறையை புரிந்த பிறகுதான் 3வது தலைமுறையை நான் முதல் அடி எடுத்து வச்சு கதிர் அப்படின்னு வச்சிருக்கேன். அப்பா பேர் முகமது அலி, புள்ள பேரு கதிர். இப்ப போய் ஸ்கூல்ல சேர்க்கும் போது எல்லாரும் என்ன கேட்பாங்க, பேர் படினா எல்லாரும் படிப்பாங்க, இவர் முஸ்லீம் ஆனவனா எந்திரிச்சு என்னுடைய பேர் கதிர்னு போது அது ஒரு பேசு பொருளா. அது இங்கிலீஷ்ல அவன் காதர்னு வாசிச்சிருவான், கதிர் அப்பா வாசிச்சிருவான் ஸ்பெல்லிங். இதை இஸ்லாம் ஏற்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க இஸ்லாமுக்கு எதிராக செயல்படுறீங்க இது மூலமாக என்ற விமர்சனம் தான் உங்க மேல வைக்கப்படுது. இந்த ஏக இறைவன் மட்டும் தான் நாங்க ஏற்கணும், மத்த இறைவன் பாருங்க. நபிகள் நாயகம் ரொம்ப தெளிவா சொல்றாங்க, லா ஃபதுலில் அரபியின் வலா அஜமியின். அவங்களுடைய கடைசி உரை இதுதான். அரபி மொழி பேசக்கூடியவன் அரபி மொழி பேசாதவனை விட சிறந்தவன் கிடையாது. அரபி மொழி பேசாதவன் அரபி மொழி பேசுபவனை விட சிறந்தவன் கிடையாது. மொழி என்பது ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய சாதனமே தவிர மொழி என்பது ஒரு மிக முக்கிய இடத்திற்கு இஸ்லாம் தரவே கிடையாது. ஃபதுலிலி அஸ்விதின் ஒலா அபியதின். ஒரு கருப்பன் சிவப்பனை விட சிறந்தவன் கிடையாது, ஒரு சிவந்தவன் கருப்பனை விட சிவந்தவன் கிடையாது. நிறம் எந்த நேரத்திலும் ஒரு சிறப்பு கிடையாது. அப்போ மொழியோ நிறமோ எந்த சிறப்பையும் கிடையாது. அது எல்லாமே ஒரு கம்யூனிகேஷன் லிங்க், புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சாதனம்னு நபிகள் நாயகமே சொல்லிட்டாங்க. இப்போ நான் கதிர் அப்படின்னு என் பேரனுக்கு பேர் வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த மண்ணில் வாழக்கூடியனா நீ தமிழ்ல தானே பேர் வைக்கணும். இப்போ இப்ராஹிம்னு பேர் வச்சது இது என்ன, இது தமிழா? இது தமிழ் கிடையாது. என்ன நினைச்சு வச்சிருக்கிறாங்க, அது இப்ராஹிம் நபியுடைய பேரை வச்சிருக்கிறோம் அப்படின்னு வைக்கிறாங்க. ஏன் இப்போ இந்துக்கள் இப்போ கதிர்னு வச்சுட்டு நினைப்பாங்கன்னா, என்கிட்டயே கேட்டாங்க. சொல்ல போனா என்னுடைய மருமகள் குடும்பத்தாரெல்லாம் முதல்ல யோசிச்சாங்க இதை பேர் வைக்கிறதுக்கு. இல்லை சொந்த பந்தங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, இந்து பேர் வச்சுட்டீங்களே சொல்லுவாங்க. அப்ப அவங்க மனநிலை என்ன இருக்குன்னா, தமிழ் பேர் வச்சா அது ஹிந்து பேர். நிறைய இஸ்லாமியர்கள் இன்னைக்கு பேச்சு வழக்கில் எப்படி பேசுவாங்கன்னா, அவங்க தமிழர்கள்லாம் அப்படி சொல்றாங்க, அப்ப நீ யார், லண்டன்ல இருந்து வந்தியா நீன்னு. மொழியை மதமா மாற்றக்கூடிய ஒரு சூழல். ஒரு தகவலுக்காக சொல்றேன், சம்சுதீன்னு ஒரு அரசியல்வாதி இருந்தார். எனக்கு அரபு மொழி தெரியாது, நான் கேள்விப்பட்டதுன்னா சம்சுதீன் சொன்னா சூரியன் அர்த்தம்னு சொல்லுவாங்க. அது உண்மையானு தெரியல, நீங்க தான் சொல்லணும். ஷம்ஸ்னா சூரியன்,
தீன் என்றால் மார்க்கம், இந்த மார்க்கத்திற்கே ஒளிவிளக்காக இருப்பவர் சம்சுதீன். அதனால அவர் பேரை கதிரவன் மாத்திக்கிட்டார். அவர் தென்காசியில இடைத்தேர்தல்ல நின்று அந்த காலத்துல எம்எல்ஏவா ஜெயிச்சார். அவர் சம்சுதீன்ங்கிறது கதிரவன் சூரியன் பேரு, அதனால என் பேரை கதிரவன் வச்சுக்கிறேன்னு சொன்னாரு. உங்களுக்கு முன்னோடி இருக்காருன்றதுக்காக சொல்றேன். ஆனா என்னன்னா இதையெல்லாம் பேசுபொருளா ஆக்கணும் அப்படின்னு நான் கொண்டு வரும் பொழுதுதான் என் மேல என்ன திணிக்கிறாங்கன்னா, இவர் இந்துக்கு ஆதரவாக பேசுறாரு. கிடையவே கிடையாது. வேலூர் இப்ராஹிம் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகத்தான் பேசுறேன், இஸ்லாமியர்களுக்காகத்தான் கடுமையா உழைக்கிறேன். ஏன்னா இந்த 20 கோடி இஸ்லாமிய சமூகம் தேசிய நீரோட்டத்தில் இணைந்தால் மட்டும்தான் உலகின் குருவாக பாரதம் உருவாக்கப்படுவதற்கு ஒரு சாத்தியக்கூறு இருக்கு. நீங்க இஸ்லாமியர்கள் ஆதரவாக பேசுறேன்னு சொல்றீங்க. ஆனா 2வது சாப்டரே பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு என்பதை பத்தி நீங்க பேசுறீங்க. அதுல இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு ஆபத்து அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இந்த தலைப்பிலேயே பயன்படுத்துறீங்க. இன்னும் அதுக்குள்ள நீங்க பல பேட்டிகளை சொல்றது மாதிரி இந்தியாவில் இஸ்லாமிய சமூகம் ரொம்ப பின்தங்கி இருக்காங்க அப்படிங்கிற பொழுது இடஒதுக்கீடு தான் அவர்களை முன்னேற்றம் என்ற ஒரு வாதம் எதிர்த்தரப்புல வைக்கப்படுகிறது. இடஒதுக்கீடு இல்லைன்னா இஸ்லாமிய சமூகம் முன்னேறவே முடியாது, இன்னுமே பின்தங்கிய நிலையில தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடிப்படையில நாம பல மதங்கள், பல மொழிகள், பல கலாச்சாரங்கள் இருந்தாலும் நாம எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது பாரதத்தினுடைய அரசியலமைப்பு சட்டம். இதுக்கு நாம கட்டுப்படணும் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்காது. எந்த சட்டத்தை நாம் உள்வாங்கி இருக்கிறோமோ அந்த அரசியலமைப்பு சொல்லுகிறது மதத்தின் பெயரால் இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு. இது வேலூர் இப்ராஹிமுடைய கருத்து கிடையாது, நம்பர் 1. ஆனா காங்கிரஸ் கடந்த 55 ஆண்டு கால ஆட்சி காலத்துல இஸ்லாமியர்களுக்கு சொல்லிக்கிட்டே வந்தது என்னன்னா, ராஜேந்திர சச்சாருடைய கமிஷனா இருக்கட்டும், ரங்கநாத் மிஸ்ராவுடைய கமிஷனா இருக்கட்டும், அத்தனை கமிஷன்களுமே இஸ்லாமியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுக்கணும்ன்ற ஒரு அறிக்கையை கொடுப்பாங்க. அது ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாலும் அவர்கள் அறிக்கையை சொல்லி 10% இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை நாங்கள் தருவோம். ஆட்சிக்கு வருவாங்க, தரமாட்டாங்க. பிறகு தேர்தல் வரும், பிறகு அவங்க பேசுவாங்க, ஆட்சிக்கு வருவாங்க. சமீபத்தில் மகாராஷ்டிரால ரத்து செய்தது மிகப்பெரிய மகாராஷ்டிரா விட்டுருங்க, ஆந்திரா மாநிலத்துல ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால காங்கிரஸ் இதே மாதிரி கொண்டு வந்தது. கோர்ட் உயர் நீதிமன்றம் ரத்து பண்ணது, மீண்டும் கொண்டு வந்தது, மீண்டும் ரத்து பண்ணது. தமிழ்நாட்டுல 3.5% இடஒதுக்கீடு. அதை சொல்ல வரேன். அப்போ இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இடஒதுக்கீடு மதத்தின் பெயரால் கொடுக்கலாம் கொண்டு வருவது என்பது அது முதல்ல அரசியல் அமைப்புக்கு எதிரானது. இதை நாம முதல்ல எதிர்க்கணும். 2வது, இடஒதுக்கீடு கொண்டு வருவதற்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, இஸ்லாமியர்கள் கல்வியில பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிறாங்க, அவர்களுக்கு அந்த இடஒதுக்கீடு கொடுத்தா சம அளவில் எல்லா மக்களோடய சேர்ந்து போயிருவாங்க அப்படின்னு. சரி, இது எப்ப கொடுக்கணும்? 1947 நாடு சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகளாக இதையத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் காங்கிரஸ் வந்த உடனே கொடுக்கல? அடுத்த 5 வருஷத்துல ஏன் கொடுக்கல? 10 வருஷத்துல ஏன் கொடுக்கல? 25 வருஷத்துல ஏன் கொடுக்கல? அல்லது குறைந்தபட்சம் அந்த சமூகம் பின்தங்கிய சமூகமா இருக்குன்னா அவர்களுக்கு கல்வியில பொருளாதாரத்திற்கான முன்னேற்றத்தை கொடுத்து அவர்களை ஏன் பயிற்றுவிக்கல? அதாவது அவர்கள் எப்படி வச்சிருக்கிறாங்கன்னா, இஸ்லாமிய சமூகத்தை உன்னால முடியாது, நீ நடக்க முடியாது, நீ ஓட முடியாது, எல்லாரும் ஓடி பிரைஸ் வாங்குவாங்க, ஆனா நீ என்ன பண்ணு, நடந்து போனாலும் ஒரு ஊன்றுகோலை வைத்துக்கொள், இந்த ஊன்றுகோலை விட்டுட்டேன்னா நீ விழுந்துருவேன்னு சொல்லி. இப்போ இஸ்லாமியர்களுக்கு இந்தியாவில் இடஒதுக்கீடு வேணும்னு கேட்கிற சக்திகள் யாரா இருந்தாலும் சரி, அது முஸ்லீமா கேட்கலாம், இல்ல காங்கிரஸ் மாதிரி கட்சிகள் கேட்கலாம். பாகிஸ்தான்லயோ பங்களாதேஷ்லயோ இந்துக்களுக்கு இடஒதுக்கீடு கேட்கிற குரல்கள் அங்க இருக்கா? இடஒதுக்கீடு இந்தியாவில் பேசுற இந்த மாதிரி நியாயம் பேசுற இஸ்லாமிய அமைப்புகள் இஸ்லாமிக் ஸ்டேட்னு தன்னை அறிவித்துக் கொண்ட பாகிஸ்தான்ல இந்துக்களுடைய நிலைமை என்ன, அங்கே கல்வி என்ன, வேலை வாய்ப்பு என்ன, அங்க மக்கள் தொகை பெருக்கம் கூடியிருக்கா, ரிவர்ஸ்ல போயிருக்கா, பங்களாதேஷ்ல உள்ள இந்துக்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அங்கே உள்ள மத சுதந்திரம் என்ன, அவங்களுக்கு ஏன் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது? அந்த மாதிரி ஒரு ஜெனியூனா சிந்திக்கிற யாராவது இருக்கிறாங்களா? அதான் நான் சொல்ல வரேனே, இடஒதுக்கீடு என்பது நான் ஏன் கேள்வி அதுதான். இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லாம் நம்ம ஒன்னா தான் இருந்தோம், நம்ம எல்லாம் அண்ணன் தம்பி தான். நீங்க அடிக்கடி சொல்ற மாதிரி நம்ம எல்லாம் தொப்புள் கொடி. ஏதோ ஒரு காலத்தின் கோலம், அது ஒரு தனி நாடு, அப்புறம் அது பங்களாதேஷ் ஒரு தனி நாடா போச்சுல. இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்களுடைய நிலையை பற்றி 2 கமிஷன் அரசாங்கம் போட்டிருக்கு. ராஜேந்திர சச்சார், ரங்கநாத் மிஸ்ரா போட்டிருக்கு. பங்களாதேஷ்லையும் பாகிஸ்தான்ல உள்ள இந்துக்கள் பத்தி, அவங்க ஸ்டேட்டஸை பத்தி பண்றதுக்கு ஏதாவது ஒரு கமிஷனாவது பாகிஸ்தான் அரசாங்கம் போட்டு அவங்க போடலை என்பதை தாண்டி இங்குள்ளவர்கள், இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்காக நிறைய கவலைப்படுறாங்க, இஸ்லாமியர்களுக்காக, கிறிஸ்துவர்களுக்காக. அதே பாகிஸ்தான்லயோ பங்களாதேஷ்லயோ நடந்துச்சுன்னா இழப்புகள் கவலைப்படுவதில்லை. நான் அதை பேசினேன். அதையுமே என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் இந்துக்கு ஆதரவா? நான் நியாயமா கேட்கிறேன். பாலஸ்தீனத்தில் அப்பாவி மக்கள் கொல்லப்படும் பொழுது கொந்தளிக்கிற இஸ்லாமியர்கள், பங்களாதேஷ்ல அப்பாவி இந்துக்கள் கொல்லப்படும் பொழுதும் கொந்தளித்து தெருவுக்கு வந்தா அதுக்கு பேர் தானே நியாயம், அதுதானே ஜனநாயகம். அப்போ நீங்கள் ஒரு மதத்திற்கு மட்டும் நீங்கள் பாடுபடுகிறீர்கள். வேலூர் இப்ராஹிம் சமமா பாக்குறேன். இப்ப அது ஏன் இந்த கேள்விலாம் வருதுன்னா, இந்தியா சுதந்திரம் அடையும் போது இங்கே உள்ள முஸ்லீம்களுடைய ஜனத்தொகை, பாப்புலேஷன் ஏதோ ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுங்க, இன்னைக்கு அது பல மடங்கு கூடி 20 கோடி ஆயிருக்கு. தனியா பாகிஸ்தான் பிரிச்சு கொடுக்கும் போது அங்க இருந்த இந்துக்கள் எண்ணிக்கை பல மடங்கு குறைஞ்சிருக்கு.
பங்களாதேஷ் இந்த தேசம் உருவானதுக்கு அப்புறம் இந்துக்கள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. இந்தியாவில் முஸ்லீம்கள் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்த அதே வேளையில் நான் அதை வரவேற்கிறேன், பாராட்டுறேன். பாகிஸ்தான்லையும் பங்களாதேஷில் உள்ள இந்துக்கள் நிலையை பற்றி எனக்கு கவலை இருக்கு. அந்த கவலை இஸ்லாமிய அமைப்புகள் இல்லையே. அதே கேள்வி தானே இப்போ நான் முன்வைக்கும் பொழுது எனக்குமே அச்சுறுத்தல் வருது. நான் அதை தானே முன்வைக்கிறேன். பாலஸ்தீனத்தில் பாதிக்கப்படக்கூடிய இஸ்லாமியர்களுக்காக குரல் எழுப்பி தமிழகத்தில் போராடுற இஸ்லாமிய அமைப்புகள், அவர்களுக்கு ஒத்துழைக்கிற திமுக, காங்கிரஸ் போன்றவர்கள் எல்லாம் பங்களாதேஷில் இந்துக்கள் பெண்கள் கற்பழிக்கப்படும் பொழுதோ அல்லது தீயிட்டு ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து கொலை செய்யப்படுகிறார் என்ற செய்தி வரும் பொழுது அதற்காகவும் இஸ்லாமியர் குரல் எழுப்பியிருந்தா அதுதானே நியாயமான உணர்வு. அந்த உணர்வு வரணும்னு இப்போ நான் பேசணும்னா இவர் இந்துக்கு சாதகமாக பேசுறான்றாங்க. இல்லை, இது மனிதத்திற்கு சாதகமாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எங்கே போனாலும் உயிர் உயிர் தானே. அப்போ இதை பேசுவதுதான் உண்மையான இஸ்லாமியனுடைய நிலை. அதை நான் பேசணும்னு முன்வைக்கிறேன். நான் எதுக்கு சொல்றேன்னா, இதை மாதிரி ஒரு நியாய ரீதியாக சிந்திக்கிற இஸ்லாமிய அறிஞர்கள், சிந்தனையாளர்கள் லட்சக்கணக்கில் இருக்காங்க. நம்ம எல்லோரையுமே ஒரு இடத்துல போய் அடைச்சு அப்படிலாம் சிந்திக்க மாட்டாங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை. அவங்களுக்கு இதை பற்றின புரிதலை உருவாக்குனா உங்களை மாதிரி இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் இதை பேசுவாங்கன்றக்காக. இந்த புத்தகத்தை நான் சென்ற வாரம் வெள்ளிக்கிழமை வெளியிட்டேன். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நாம் இது ஒரு கலந்துரையாடுறோம். இந்த புத்தகம் வெளியிட்ட பிறகு மிக முக்கியமான பேர் சொல்ல முடியாது, அவங்க பயப்படுவாங்க. அவர்களெல்லாம் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு ரொம்ப அருமையாக இருக்குது, எங்கள் மனசில் உள்ளதாலும் சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் சொல்ல முடியாது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள்லாம் சொல்லணும்னு தானங்க நான் இந்த புத்தகத்தை எழுதி. நான் என்ன சொல்கிறேன்னா, சொல்லுவது என்பது 2வது ஸ்டேஜ். புரிதல், புரிஞ்சுக்கங்கன்னா சொல்லுங்க. அவ்வளோ முதல்ல புரிஞ்சிருக்கிறாங்க. அதனால தான் அந்த ஹேட் மோடி அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய சமுதாயத்தையே இந்த காங்கிரஸ் மாதிரி கட்சிகள் கொண்டு போய் வச்சிருக்காங்க இல்லையா, பூச்சாண்டி காட்டி. அதுல இருந்தாவது விலகி குறைஞ்சபட்சம் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நீங்க அவ்வளவு சொல்லியிருக்கீங்க, முத்தலாக்கை பத்தி சொல்லியிருக்கீங்க, காஷ்மீர்ல 370 பத்தி சொல்லியிருக்கிறீங்க. இதெல்லாம் 22 சப்ஜெக்டையும் விவரிச்சா 22 மணி நேரம் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். இப்போ எனக்கு கடைசியா சில கேள்விகள் கேட்கறேன். ஹலால் உணவு பத்தி சொல்லியிருக்கீங்க. இப்போ நான் எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் ஹலால்ங்கிறது அது ஒரு உணவு, அது ஒரு இஸ்லாமிய பிரார்த்தனையுடன் இஸ்லாமியர்கள் சமைக்க வேண்டிய அவங்களுடைய மத கடமை. அந்த அளவுக்கு தான் நாங்கள் புரிஞ்சிருக்கோம். ஆனால் சமீபத்தில் ஹலால் பற்றி என்ன வருதுன்னா, சிமெண்ட்ல ஹலால் வருது, டெக்ஸ்டைல் கார்மெண்ட்ஸ்ல ஹலால் வருது, ஹலால் வீடு வருது. இப்படி எல்லாத்துக்குமே ஹலால் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இது இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாம் அல்லாத மக்களுக்கு இது என்ன எல்லாத்துலயும் ஹலால்? சிமெண்ட்ல என்ன ஹலால்? செங்கல்ல என்ன ஹலால்? நான் போட்டுக்கிற சட்டை பேண்ட்ல என்ன ஹலால்? அதாவது உணவுல தானே ஹலால். அதான சிஸ்டம். இது ஏன் வந்தது? இது சரியா? ஹலால்னாவே உணவுன்னு போறதே அந்த புரிதல் இல்லாதனாலதான் ஹலால் என்கிற வார்த்தைக்கு அனுமதிக்கப்பட்டதுன்னு அர்த்தம், ஹராம் என்கிற வார்த்தை தடை செய்யப்பட்டதுன்னு அர்த்தம். இவ்வளவுதான். இது இப்போ உதாரணத்திற்கு நான் தண்ணீர் குடிக்கிறேன், இது ஹலால், அனுமதிக்கப்பட்டது. அதே தண்ணீரில் கொஞ்சம் ஆல்கஹாலை கலந்து குடிக்கிறேன், இது ஹராம், தடுக்கப்பட்டது. ரெண்டுமே தண்ணி தான், ஆனால் இது குடிக்கலாம், இது குடிக்கக்கூடாது. அதே மாதிரி நான் உழைத்து ஒரு பொருளாதாரத்தை ஈட்டுக்கிறேன், இது ஹலாலான உழைப்பு, நேர்மையாக நான் சம்பாதிச்சிருக்கேன். நான் திருடிட்டு வரேன், ரெண்டுமே பணம் தான், ஆனால் அது ஹராம், அது தடை செய்யப்பட்டது, இறைவன் செய்யக்கூடாதான்னு சொல்லுது. அந்த மாதிரி உணவை பொறுத்த வரைக்கும் திருக்குரான் என்ன சொல்லுதுன்னா, நபிகள் நாயகம் சொன்ன வழிகள் என்னன்னா, ஒரு உயிரை நீ அறுப்பதாக இருந்தா, நீ படைக்கல, அதை கடவுள் படைச்சிருக்கிறார். அந்த உயிரை அறுக்கும் பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர், இறைவனின் திருப்பெயரால் நான் இறைவா உன்னுடைய ஞாபகத்தோடு நான் இதை அறுக்கிறேன், ஏன்னா இதை நான் படைக்கல, நீ படைச்ச கருணை, நான் அறுக்கிறேன்னு சொல்லி அதனுடைய கழுத்தை அறுத்து ரத்தம் மொத்தமாக வெளியே வந்த பிறகு அந்த மாமிசத்தை புசிக்கணும். இது உணவில் உள்ள ஹலால். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஹலால் இருக்கு. ஒருத்தர் ஆடை உடுத்துக்கிறாரு, இப்போ உதாரணத்துக்கு ஆடை உடுத்துவதாக இருந்தால் இந்த தொப்புள் இருக்கு இல்லையா, தொப்புல இருந்து முட்டி வரைக்கும் ஒரு ஆண் மறைக்கணும். பொதுவான இடங்களாக இருந்தால் வெறும் நிக்கரை மட்டும் போட்டுக்கிட்டு நடக்கக்கூடாது. ஏன்? அது தடுக்கப்பட்டது. இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஆடையில், தன்னுடைய பேச்சில், ஹலாலான பேச்சுன்னா நல்ல விஷயங்களை பேசுவது ஹலாலான பேச்சு, அசிங்கமாக பேசுகிறோம் அப்படின்னா அது ஹராம், அப்படி பேசக்கூடாது. இப்படி எல்லா விஷயங்களிலும் இருப்பது உணவுல இதை சாப்பிடு, இதை சாப்பிடாது. பன்றி இறைச்சி சாப்பிடாதீங்க, செத்துப்போன உணவுகளை சாப்பிடாதீங்க, இறைவன் பேர் கூறப்படாத உணவுகளை சாப்பிடாதீங்க. அப்போ இறைவனுக்காக சொல்லி அறுத்தா அது நீ நன்றி தெரிவிச்சுட்டு இறைவனுக்காக அறுக்கிற, அப்போ அதை நீ உணவு. அல்லாஹ் அக்பர்னா இறைவா உனக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இறைவன் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்றேன். நீ எதுவுமே இல்லாமல் நீ பாட்டுக்கு சாப்பிட்ற அப்படின்னா, இறைவனுக்கு நன்றி தெரிவிக்காம ஒரு உணவு இருக்குன்னா அதை நீ சாப்பிடக்கூடாது. இது தடுக்கப்பட்டது. இவ்வளவுதான். இப்போ இதெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு இன்னைக்கு நேற்று சொல்லலை, 1450 ஆண்டு காலமாக இருக்கு. யாருக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்கல, இன்னைக்கும் எங்கேயும் அந்த சர்டிஃபிகேட் தேவையில்லை. எப்போ சர்டிஃபிகேட் தேவைப்படுது அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ அரபு நாடு இருக்கு, அவர்கள் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர்னு அறுத்துருவாங்க. இப்போ அவர்களுக்கு இறைச்சி அதிகமாக தேவைப்படுது. நம்ம பாரதத்திலிருந்து மாட்டு இறைச்சி அதிகமாக அரபு நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகப்படுது.
அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, பாரதத்தில் அதிகமான மக்கள் இந்துக்கள் வசிக்கிறாங்க. அவங்க இறைவனுக்கு நன்றி கூறி அறிவித்து அது மாதிரி அறுப்பாங்களான்னா அவங்கள்ட்ட அந்த பழக்கம் கிடையாது. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அறுக்கும் பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், இறைவனே உனக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், இறைவன் நீ பெரியவன் சொல்லிட்டு அறுக்குறாங்கல்ல, இப்படி சொல்லி அறுத்திருக்காங்கன்றதுக்கு ஒரு சர்டிஃபை பண்ணி ஹலால் ஒட்டினாதான் நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு, அந்த நம்பிக்கையை நாங்கள் பேணுறோம், அதனால நீங்க அப்படி அனுப்புங்கன்னா பாரதத்திலிருந்து போகக்கூடிய எல்லா ஏற்றுமதியும் ஹலால் முத்திரை குத்தி தான் போகுது. அதை தான் அவர்கள் உண்ணுகிறார்கள். இதுதான் இயல்பான நிலை. இல்லைங்க, செங்கல் சிமெண்ட் அதான் நான் சொல்ல வரேன், துணிமணிகள்லாம் என்ன ஹலால்? அதை தான் சொல்ல வரேன். இப்ப ஆடையை இப்ப பொறுத்த திருப்பூர்ல நெட்வேர் இண்டஸ்ட்ரி இருக்கு, டெக்ஸ்டைல் இருக்கு, ஒரு பிராண்டு ஹலால், ஒரு பிராண்டு ஹலால் இல்ல, அந்த ஹரமா அது எப்படி இருக்கான்னு கேட்க. அதை தான் நானுமே என்ன சொல்ல வரேன்னா, ஆடையில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆடையில முழுமையான பட்டாடை அணியக்கூடாது. ஆண்கள் முழுமையான பட்டாடை அணியக்கூடாது, அது தடை செய்யப்பட்டிருக்கு. பட்டாடைகள் கொஞ்சமா இருக்கலாம், ஒரு முழு பட்டாடை ஒரு ஆண் அணியக்கூடாது. அதே மாதிரி ஆண் முழு காவி அணியக்கூடாது நபிகள் நாயகம் சொல்றாங்க. காவி ஒரு பகுதியாக இருக்கலாம், ஆடையின் ஒரு பகுதியாக காவி இருக்கலாம், முழுமையான காவி இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, காவி என்பது குடும்ப வாழ்க்கையை துறக்கிற ஒரு மனநிலையை உருவாக்கும். அதனால ஒரு இயல்புல அந்த காலத்துல அப்ப அந்த மனநிலை இருந்திருக்கு. அப்போ ஒரு இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரியான ஆடைகளை போடும்போது இயல்பிலேயே மனைவியோடு மக்களோடு இல்லாம பிரிந்து போகக்கூடிய ஒரு சூழல் வரும். முழுமையான காவியை அணியதை தவிர்த்திருக்கு. இதுதான் ஆடையில் தவிர்க்கப்பட வேண்டியதை தவிர, நீங்க சொல்ற மாதிரி இந்த பிராண்ட் ஹலால் இதெல்லாம் யாருன்னா இப்போ புதுசா இதை உருவாக்குறது. இப்ப இல்ல, இது ரொம்ப ஒரு பெரிய ஆன்கோயிங் இதா இருக்கு. அதான் சொல்றேன், இது தடுக்கப்பட வேண்டும். எல்லா பொருட்களுக்குமே ஹலால் கொண்டது. சிமெண்ட், வீடு, சிமெண்ட்டுக்கு எது ஹலால், வீட்டுக்கு என்ன ஹலால்? இது ஒரு எக்கானமி, ஹலால் எக்கானமி அப்படிங்கிறது பூமா. ஹலால் எக்கானமின்றதே இன்னைக்கு ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கு. அதாவது இது எந்த வகையில நியாயம்? பொருளாதாரத்தை பொறுத்தவரை வட்டி இல்லாத பொருளாதாரம் என்பதை இஸ்லாம் சொல்லுது. வட்டி என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அது ஒரு மனிதனுடைய உழைப்பை சுரண்டக்கூடிய ஒரு தத்துவம். அதனால வட்டி இல்லாமல் உதவி செய்யணும், கடன் கொடுத்து உதவணும் அப்படின்ற திட்டங்கள்லாம் இன்னைக்கு மரபு நாடுகள்ல இருக்க தவிர வட்டின்ற இது கிடையாது. ஏன்னா வட்டி அது சீரழிவை கொடுக்கும், அது பெரிய முன்னேற்றத்தை தராது அப்படின்றதான் இஸ்லாமிய நம்பிக்கை. நபிகள் நாயகம் அதை சொன்னதுனால வட்டி இல்லாத பொருளாதாரத்தை ஊக்குவிப்பதை பற்றி பொருளாதாரம் பேசலாம். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குங்க, ஆர்எஸ்எஸ்னுடைய மிக மூத்த தலைவர் தத்தோபன் தெங்கடி அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், தேர்ட் வே, அவருடைய பேச்சுக்களின் தொகுப்பு. அதுல இஸ்லாமிக் பேங்கிங் பற்றி எழுதியிருக்கிறாரு. அதை ரொம்ப விரிவாக பாராட்டி எழுதியிருக்கிறாரு. நான் நிறைய முஸ்லீம் நண்பர்களும் அதை அனுப்பிச்சேன். இஸ்லாமிக் பேங்கிங்னா என்ன, அதை பின்பற்றும் போது உலக பொருளாதாரத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் வரும் அப்படின்னு இஸ்லாமிக் பேங்கிங் பற்றி ஒரு பெரிய ரிசர்ச் ஆர்டிகல் ஆர்எஸ்எஸ் தலைவர் எழுதியிருக்கிறாரு. அவங்க எல்லா மதங்களையும் பார்க்கிற பார்வை என்பது வட்டி இல்லாத ஒரு பேங்கிங் சிஸ்டம். ஆமா, அதுதான் எக்கானமியை பத்தி பேசுதே தவிர, நீங்க சொல்ற மாதிரி வீடு ஹலால் இது எதுவாக இருந்தாலும் ஹலால் என்பது அனுமதிக்கப்பட்டது. இப்போ நான் ஒரு வீடு வாங்குறேன், நிறைய வட்டி கொடுத்து ஒரு வீடு வாங்குறதா அது வேண்டாம், அப்படி வாங்கக்கூடாது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. இவ்வளவுதான். அதே நேரத்தில் சில விஷயங்கள் நிர்பந்தம்னு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு கார் வாங்குறீங்க, இன்னைக்கு பாரதத்தில் உள்ள சூழல் எதுவாக இருந்தாலும் நீங்க ஒரு ஃபினான்ஸ்ல உள்ள போய் தான் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஒரு அளவுக்கு மேல நீங்க போயிட்டாவே அது அந்த அடிப்படையில தான் போகுது. அப்ப அப்படிப்பட்ட சூழலில் நிர்பந்தம், ஒரு நாட்டின் சட்டமோ அல்லது ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் இருக்குமே ஆனால் அதை இறைவன் குற்றம் பிடிக்க மாட்டான் நபிகள் நாயகம் சொல்றாங்க. இப்போ உங்களுடைய புத்தகத்தினுடைய கரு, பாரதம் 2014க்கு பிறகாக இஸ்லாமியர்கள் நிலை எப்படி முன்னேறி இருக்கு என்பதை கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்கலா கொஞ்சம் புள்ளிவிவரத்தோட மக்களுக்கு புரியும்படி சொன்னா நல்லா இருக்கும். 2014க்கு முன் இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாங்கன்னா, இந்த நாட்டின் சட்டங்களுக்கு பெருசா கட்டுப்படாம, அரசியலமைப்பு ஒன்று சொன்னாலும் நாங்கள் தனியாக ஒரு விதி வைத்திருக்கிறோம், அந்த விதியை பெரும்பான்மை மக்களை வைத்து நாங்கள் போராடினாலோ ஆர்ப்பாட்டம் செய்தாலோ ஆளும் அரசு பணிந்து விடும் என்கிற ஒரு நிலை இருந்தது. அதுதான் ஷாபானு வழக்கு வரைக்கும் நாம் உதாரணம் சொல்ல முடியும். ஒரு பிரதமரையே உலுக்கி தீர்ப்பையே மாற்றி பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றக்கூடிய சூழல். இத்தனைக்கு சாதாரண ஜீவனாம்சம் கொடுக்குறாங்க. ஆமா, இவ்வளவுதான். ஆனா இன்றைக்கு சூழல் அப்படி கிடையாது. என்ன போராட்டங்கள், என்ன ஆர்ப்பாட்டங்களாக இருந்தாலும் இந்த நாட்டின் வேதம் அரசியலமைப்பு சட்டம்னு பாரத பிரதமர் சொல்லியிருக்கிறார். அவர் மிகச்சிறந்த ஆன்மீகவாதி, பெரிய அளவிற்கு இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளை ஃபாலோ பண்றாரு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த நாட்டினுடைய வேதம் என்பது ராமாயணமும் மகாபாரதமும் சொல்லல, அரசியலமைப்பு சட்டத்தை தான் இந்த நாட்டின் வேதம்னு சொல்றாரு. நாட்டின் வேதம், அரசாங்கத்தோட வேதம், அரசாங்கத்தின் வேதம். அப்போ அந்த அரசின் வேதமாக ஒன்றை ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது அந்த அரசு 2014க்கு பிறகு எப்படி பார்க்குதுன்னா, மதத்தின் பெயரால் எவ்வளவு பேர் கூடினாலும் என்ன பிரச்சனை பண்றாலும் அந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு மாற்றமாக இருக்குமே ஆனால் அதுல உடன்பட முடியாது, அதுல உறுதியா நிக்குது இந்த அரசு.
என்னுடைய கேள்வி பொருளாதார நான் சொல்றேன். ரீதியாக கல்வி இல்ல அப்படி உறுதியா நிற்பதனால என்ன நன்மைகள் நடக்குதுன்னா, இஸ்லாமியர்கள் தான் தோன்றித்தனமாக சில அடிப்படைவாத சக்திகளால, சில கட்சிகளால உந்துவிக்கப்பட்டு எதை வேண்டுமானாலும் செய்யலான்ற நிலை இருக்குல்ல, அது இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு நாடு முழுக்க பார்த்தா குண்டு வெடிப்புகள் குறைஞ்சிருக்கு. நாடு முழுக்க மத கலவரங்கள் எங்கேயுமே இல்லை. குறைஞ்சிருக்குன்ற வார்த்தை கிடையாது, எங்குமே இல்லை. அதே மாதிரி பார்த்தா ஒரு காலத்தில் காஷ்மீர் என்பது போகுவதற்கே பயமா இருந்துச்சு. இன்னைக்கு 2 கோடி பேர் காஷ்மீர்ல சுற்றுலா பயணம் போறாங்கன்னா அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் இன்னைக்கு உயர்ந்திருக்கு. ஆனா அதை ஆர்டிகல் 370 நீக்கும் போது கடுமையாக எதிர்த்தது யார்? இங்குள்ள இஸ்லாமிய அமைப்புகள். ஆனா அங்க போய் நான் காஷ்மீர்ல 2-3 முறை போய் இந்த மக்களோட பேசும்பொழுது, விவாதிக்கும் பொழுதெல்லாம் எல்லாருமே உதாரணத்துக்கு ஒரு 15,000 மாதம் சம்பளம் வாங்கினவங்க இன்னைக்கு 80,000 ரூபாய் அளவிற்கு அவங்க சம்பாதிக்கிறாங்க. பெரிய உயர்வு. சாதாரண ஒரு கூலி தொழிலாளியே இன்னைக்கு நல்லா சம்பாதிக்கிற நிலைமை இருக்கு. இன்னைக்கு காஷ்மீருடைய பொருளாதாரத்தினுடைய முன்னேற்றத்துக்கு அடிப்படை காரணம் ஆர்டிகல் 370 நீக்கிய பிறகுதான் அந்த மக்கள் முன்னேறி இருக்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி முதல்லலாம் எப்படி இருக்கும்னா, மதரசா போர்டுன்னு ஒன்று வச்சிருப்பாங்க. மதரசாவுக்கு அதிகபட்ச கல்வி நிதி கொடுக்கிறது என்பது போன்று அந்த மக்களை திரும்ப திரும்ப இயல்பான கல்விக்கு, இயல்பான பொருளாதாரம், விஞ்ஞானம் இது சம்பந்தமா சிந்திக்கிற வாய்ப்பே இல்லாமல் இருந்துச்சு. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த 2026 ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்ல 3400 கோடி ரூபாய்களை ஒதுக்கி இருக்கிறாங்க. அதில் 90% கல்விக்கான நிதியாக தான் உபயோகப்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒரு சமூகம் கல்வியின் மூலமாகத்தான் முன்னேற முடியும், கல்வியின் மூலமாகத்தான் போட்டி போட்டு அந்த சமூகத்தினுடைய எல்லா வளங்களும் பெற முடியுமே தவிர, மதரசா போன்று மதம் போன்று திரும்ப திரும்ப அதிலேயே சுழற்சி பெறும் பொழுது வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி சட்டங்கள் கொண்டு வந்தது, குறிப்பிட்ட உதாரணத்துக்கு சொல்லணும்னா ட்ரிபிள் தலாக் சட்டத்தை கொண்டு வந்தது ஒரு பெரிய முன்னெடுப்பு. ஏன்னா இஸ்லாமிய பெண்கள் அதுல கூட நீங்க ஒரு தெளிவு கொடுங்க. முத்தலாக்கை ஒழிச்சிட்டாரு மோடின்னு பிரச்சாரம் பண்றாங்க. முதல் விஷயம், இது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பின் அடிப்படையில் அமல்படுத்தப்பட்ட சட்டம். ரெண்டாவது, அந்த இன்ஸ்டன்ட் தலாக்கு தான் நீக்கப்பட்டிருக்கே தவிர தலாக்குன்ற நடைமுறையை நீக்கலைல இந்த அரசாங்கம். அதாவது அது ரெண்டும் கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க. பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் இந்த தலாக்குன்ற இந்த நிலையும் போயிடும். எல்லாருக்கும் எப்படி நீதிமன்றத்தின் மூலமாக நீதி பெற முடியுமோ, விவாகரத்து பெற முடியுமோ அதுதான் நடக்கும். அதுதான் விரைவில் வரப்போகுது. அது ஒரு அநீதி என்று கருதப்படாதா? அதுதான் சொல்ல வர, அதுதான் வரப்போகுது. இப்போ நான் சொல்றேன், இப்போ இந்த ட்ரிபிள் தலாக்கை நீக்கி இருப்பது என்னன்னா, இன்ஸ்டன்ட் ட்ரிபிள் தலாக்னா ஒரே நேரத்தில் தலாக் 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 அப்படின்னு சொன்னா இவர் மனைவி இல்லை அப்படின்னு நிறைய வாட்ஸ்அப் மூலமாக கூட இது நிறைய விஷயங்கள் பாதிக்கப்படுறாங்க. நபிகள் நாயகம் காலத்தில் இப்படி இருந்துச்சா? நான் அதை தான் பல இடங்கள்ல சேலஞ்ச் பண்ணேன். யாரெல்லாம் மோடி அவர்கள் ஷரியத் சட்டத்தில் கை வச்சுட்டாரு, இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிராக அப்படின்னு சொல்றாரோ, நான் எல்லாரிடத்திலும் கேட்டது என்னன்னா, ஒரு பெரிய சேலஞ்ச், இந்த சட்டம் இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிராக மோடி அவர்கள் கொண்டு வந்தாருன்னு எனக்கு நிரூபிச்சிருங்க. திருக்குறான்ல இருந்து, நபிகள் நாயகம் வார்த்தைகள் இருந்து. அடுத்த நாள் நான் பாரதிய ஜனதா கட்சியை தூக்கி எறிஞ்சிட்டு உங்க பின்னால வரன்ட்டு இவ்வளவு தெளிவா சொன்ன பிறகு யாரும் வரல. ஏன்னா திருக்குறானில் 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ராவில் சொல்லப்படுது, அத்தலாக்கு மர்ரத்தானி, தலாக் என்பது 2 காலகட்டங்களில் விட வேண்டும். ஒரு காலகட்டம்னா ஒரு கணவன் கோபத்துல நீ வேண்டாம் பொண்டாட்டி இல்லைன்னு தலாக்கு விட்டுருவார். விட்டுட்டா மனைவியை அனுப்பிட முடியாது. 3 மாதவிடாய் காலம் அந்த பெண் கணவனோட தான் இருக்கணும், அந்த வீட்டில் தான் இருக்கணும், அவனுக்கு சமைச்சு கொடுக்கணும், பரிமாற கொடுக்கணும். அப்போ சாப்பிடும் பொழுது பார்க்கும் பொழுது கோபத்தில் சொல்லிட்டு நம்ம மனைவின்னு சேர்த்துக்குவான், முடிஞ்சு போச்சு. இது மாதிரி இன்னொரு காலகட்டத்தில் அவனுக்கு திரும்பவும் எப்பயாச்சும் தலாக் கொடுத்தா கூட மீண்டும் 3 மாசம் இருக்கணும். அப்போ ஒரு மனிதன் கோபப்படுவான், இந்த பொண்டாட்டி வேணான்னு சொல்லுவான். சொன்னா அந்த மனைவியும் புரிந்து கொள்ளணும், தன் கணவனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடக்கணும் என்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. எப்படியாவது இந்த 3 மாசத்துல கணவன் அன்பை பெறணும்னு. அன்பை பெறும் பொழுது அவனும் என்ன பார்ப்பான், சரி ஏதோ ஒரு கோபத்துல சொல்லிட்டோம், சேர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு தான். ஆனா இவர்கள் கொண்டு வந்த தலாக் தலாக்னு சேரவே முடியாது. ஒரு வாட்டி சொல்லிட்டா நீ வேற நான் வேறன்னா, அப்ப திருக்குறானுக்கு எதிரான சட்டம் ஒண்ணு. நபிகள் நாயகத்திடத்துல அவருடைய தோழர் அப்பாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர், அவர் கேட்கிறார், நபிகள் நாயகமே, ஒரு நேரத்தில் ஒரு மனிதன் 3 முறை திடீரென்று தலாக் சொல்லிவிட்டால் அந்த கணவன் மனைவி உறவு பிரிந்து விடுமா அப்படின்னு. நபிகள் நாயகம் சொல்றாங்க, 100 முறை சொன்னாலும் பிரியாது. 3 முறை இல்ல, 100 முறை சொன்னாலும் பிரியாது. ஏன்? ஒரு முறையாகத்தான் அது கணக்கிடப்படும். நபிகள் நாயகமே இப்படி சொன்ன பிறகு அதை விட ஒரு பெரிய நபர்கள் யாராவது இங்க இருக்கிறாங்களா என்ன? அப்ப இவர்கள் மோடி அவர்கள் கொண்டு வந்ததற்காக எதிர்க்கிறாங்களே தவிர அது இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிரானது ப்ரூவ் பண்ணுங்க. நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்ட திருக்குறான்ல இருந்து ப்ரூவ் பண்ணுங்க, நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்ட நபிகள் நாயகத்திடத்துல இருந்து நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. இங்க இருக்கிற இஸ்லாமிய தலைவர்களை கூப்பிடுறேன், மதகுருமார்களை கூப்பிடுறேன். இந்த 5 வருஷமா நானும் போராடி பார்க்கிறேன், ஒருத்தர் வர்றது காணும். அப்ப அவர்களுக்காக குறைஞ்சபட்சம் இந்த புத்தகம் போகட்டும். இப்ப நான் பேசுறது இந்த புத்தகத்திலே கொண்டு வந்திருக்கிறேன். இது ஒரு சவால். இந்த புத்தகத்துல நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே ஒரு சவால். ஏன்னா இந்த புத்தகத்தில் சொன்னது வேலூர் இப்ராஹிம் கருத்து இல்லை. நான் சொன்ன திருக்குறான் ஆதாரம் தவறுன்னு சொல்லுங்க.
பொது சிவில் சட்டம் வந்தா இவங்க என்ன சொல்றாங்க, நம்முடைய தலாக் என்ற நடைமுறை போயிருச்சுன்னு இந்த சட்டத்துக்கு, நாட்டின் சட்டத்துக்கு எப்படி நம்ம கட்டுப்படுறது? பொது சிவில் சட்டம் வந்துட்டா 4 கல்யாணம் பண்றத 1 கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. இது எப்படி நாங்க கட்டுப்படுவதுன்னு? இதை நபிகள் நாயகம் காலத்துல அவங்க நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறாங்க. மக்காவில் நபிகள் நாயகம் இருக்கும் பொழுது, கடும் துயரை அனுபவிக்கும் பொழுது, அங்க மக்கள்லாம் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்னா அவங்களை நீங்க ஷாம் தேசத்துக்கு போங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க, ஹிஜ்ரத் போங்க அப்படின்னு. அந்த பெரும்பகுதி மக்கள் ஹிஜ்ரத் ஷாம் தேசத்துக்கு போறாங்க. அங்க கிறிஸ்துவ மன்னர் ஆளுகிறார். கிறிஸ்துவ நாட்டின் சட்டங்கள் இருக்கு. நபிகள் நாயகம் போகும் பொழுதே சொல்றாங்க, அது கிறிஸ்துவ மன்னர் ஆளுகிறார், அந்த நாட்டின் சட்டங்கள் இருக்கும், உங்கள் வழிபாட்டுக்கு அங்க பிரச்சனை இருக்காது. இங்க வழிபாடுக்கே உனக்கு பிரச்சனை, உன்னை கொள்ளுவான். நீ அங்க போயிட்டனா நீ இஸ்லாமிய அடிப்படையில் வழிபாடு செய்து கொள்ளலாம், அந்த நாட்டின் சட்டத்தின் அடிப்படையில் வாழ்ந்து கொள், எப்பொழுது உன்னை அழைக்கிறோமோ அப்பொழுது வாழ்றாங்க. நபிகள் நாயகமே சொல்றாங்க, ஒரு நாட்டின் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நீ வாழுவான், வாழ்வியல்ல வழிபாட்டு உரிமை பாதிக்கப்படலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா, அப்போ ஒரு நாடு ஒரு சட்டத்தை ஏற்றுகிறது, எல்லோரும் அதன் கட்டுப்பட வேண்டும்னா இதுல நபிகள் நாயகம் ஒத்துக்கொண்டதுதான் நான் சொல்லியிருக்கேன். இல்லைன்னு சொல்லுங்க பாருங்க. தொடர்ச்சியாக இப்படி உரையாடுவதன் மூலமாக நீங்க ஆதாரங்களை கொடுக்குறீங்க, வாங்க விவாதத்துக்கு வாங்க என்று இந்த ஆக்கப்பூர்வமான இந்த அணுகுமுறை மூலமாக இன்றேனும் ஒரு நாள் இஸ்லாமியர்களுடைய மனநிலை மாறி என் பிளாக் அப்படி பாஜகவுடைய ஆதரவாளர்களாக மாறுவாங்க என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா, இல்ல எதிர்த்தரப்படக்கூடிய இந்த பிரச்சாரத்துக்கு வீழ்ந்து விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் பாஜக அவருடைய கேள்வியை நான் வேற வார்த்தையில கேட்கிறேன். இந்த புத்தகம் நீங்க இதெல்லாம் பேசுறதுக்கு காரணம் இஸ்லாமியர்களை பாஜகவிற்கான ஓட்டுக்களாக மாற்றுவதற்காகவா, இஸ்லாமியர்களை இந்த நாட்டுக்கானவர்களாக மாற்றுவதற்காக? நான் பாஜகவிற்கு ஆள் பிடிக்கவே கிடையாது. அடிப்படையில் நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தாலும் நான் ஒரு சித்தாந்தத்தை புரிந்திருக்கிறேன். இந்துத்துவா என்கிற இதை அப்படியே ஒரு நஞ்சு மாதிரி இஸ்லாமியர்கள் வெறுத்தாங்க, நானும் வெறுத்தேன். நான் புரிந்து கொண்ட பிறகுதான் தெரியுது, இந்துத்துவா என்பது இன்க்ளூசிவ். இங்கே எல்லாரையும் ஒருங்கிணைப்பதற்கு பேர் இந்துத்துவாவை தவிர பிரிவினையை பேசுவதற்கு பேர் இந்துத்துவா கிடையாது. அப்போ இந்துத்துவா என்பது நம்முடைய வாழ்வியல் இருக்கிற பண்பாட்டை, கலாச்சாரத்தை, நம்முடைய தேசத்தினுடைய முன்னோர்களுடைய அந்த மிகப்பெரிய ஒரு சக்தியை போற்றுவதற்கான ஒரு தலைமையை தவிர இதுல எங்கேயுமே வழிபாடு குறுக்கிடலை. இதுதான் அடிப்படை. இதை தான் RSS என்று சொல்லக்கூடிய சங்கம் சொல்லுகிறது, இதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி சொல்லுது. எந்த இடத்துலையுமே ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்போ நான் இஸ்லாமியன், நான் இப்போ பேராசிரியர் சீனிவாசன் அவர்களோட போய் ஒரு கோவிலில் கலந்துக்கிறேன். எனக்கும் மாலை போடுவாங்க, அவருக்கும் மாலை போடுவாங்க, எனக்கும் கட்டுவாங்க, அவருக்கும் கட்டுவாங்க. அது வரைக்கும் அவர் அமைதியாக இருப்பார். இப்போ அவருக்கு குங்குமம் போட்டு வைக்கிறாங்க. நான் வைக்கிறது இல்லை, நான் வைக்க மாட்டேன். ஒருவேளை எனக்கு குங்குமம் போட்டு நான் சந்தோஷமா வாங்கி குங்குமம் போட்டோ திருநீரோ வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அங்கே தடுக்க மாட்டார், வெளியே சொல்லுவார், நீங்க ஏன் இப்படி செஞ்சீங்க? ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி அதை விரும்பாது. பாரதிய ஜனதா கட்சி என்ன விரும்புதுன்னா, உங்களுடைய மதம் ஏதோ, உங்களுடைய நம்பிக்கை ஏதோ, அந்த நம்பிக்கையில் இருங்க. கோவிலுக்கு வரீங்க, எங்க நம்பிக்கையை புரிஞ்சுக்குங்க, எங்க வழிபாட்டு முறையை நீங்க மதிக்கிறீங்க, வெல்கம் பண்றோம், நாங்க உங்களை வரவேற்கிறோம், நாங்க மசூதிக்கு வரோம், நீங்க வெல்கம் பண்ணுங்க, எங்க கூட இருங்கன்னு தான் சொல்றமே தவிர எங்களை மாதிரியே இருங்கன்னு சொல்லவில்லை. இதுதான் பாஜக. அப்ப நான் பாஜகவிற்கு இந்த மனநிலையை நோக்கி நகர்த்துறீங்க இல்ல, வாக்குக்காக நான் ஆள் பிடிக்கல. இஸ்லாமியர்களுக்கு இந்த தேசத்தில் முன்னால் நாம் எப்படி இருந்தோமோ அப்படி இருந்து இப்ப மாறி இருக்கணும், அவ்வளவுதான். முன்னாள் சுதந்திர போராட்டத்தின் அப்பொழுது ஆங்கிலேயர்களை எதிர்க்கும் பொழுது எப்படி இருந்தோமோ, எப்படி ஒன்றுபட்டு இருந்தோமோ அப்படி இருக்கணும்னு சொல்றேனே தவிர இன்றைக்கு மாறி இருக்கிறோம், அது வஹாபியசமா இருக்கட்டும், அல்லது அரபு கலாச்சாரத்தை உள்வாங்கியதா இருக்கட்டும், அல்லது இஸ்லாமிய நாடாக இதை மாற்ற வேண்டும் என்ற சில தீய பிரச்சாரத்தின் உள்வாங்குதலா இருக்கட்டும், அல்லது நம்மளை ஏதோ ஒரு சக்தி நம்மளை அடிமைப்படுத்தணும், யாரோ நம்ம இந்த நாட்டை விட்டு விரட்டி விடுவார்கள் என்ற அந்த அச்சமா இருக்கட்டும், இதெல்லாம் கிடையாது என்பதை சொல்வதற்குத்தான் இருக்கு. அது அவர்களுக்கு புரிந்து விட்டால் பிறகு அவர்கள் பாஜகவிற்கு வாக்களிக்கட்டும், வேற எந்த கட்சிக்கு வேணாலும் வாக்களிக்கட்டும். வாக்கு என்பது அது அவர்களுடைய உரிமை. ஆனால் புரிதல் என்பது அடிப்படை தேவை. அதுதான் தேசத்தின் பாதுகாப்பு, அதுதான் தேசத்தின் வளர்ச்சி. அப்ப தேசத்தின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்பிற்கும் இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த கல்ச்சரை, இந்த பண்பாடை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கணும். எங்கோ இருக்கிற ஆப்கானிஸ்தானையும் அரேபிய கலாச்சாரத்தையும் இங்கு கொண்டு வருவது என்பது கடந்த காலத்தில் இடத்தில் இல்லாத பழக்கம். அது இனிமேலும் அனுமதிக்க கூடாது என்பதுதான் இந்த புத்தகத்தின் நோக்கம். இந்த புத்தகத்தை எப்படி பெறுவது, எங்க வாங்குவது, இந்த மக்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த புத்தகத்தை அமேசான்ல வெளியிட்டு இருக்கிறோம். தேவைப்படக்கூடியவர்கள் அதிலையும் பெற்றுக்கொள்ளலாம். அலையன்ஸ் பதிப்பகம். அதே மாதிரி அலையன்ஸ் நிறுவனத்துல அங்கேயும் சென்னையில திருவல்லிக்கேணியிலையும் பெற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்திலும் பெற்றுக்கொள்ளலாம். இனி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இந்த புத்தகத்தை கொண்டு போய் சேர்ப்பது, அதே போன்று புத்தக வெளியீடுகளுக்காக நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், அதே போன்று பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட பெரிய பெரிய கட்சியினுடைய நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது அங்கு புத்தகத்தினுடைய விற்பனை எப்படியெல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அப்படி சேர்க்கிறேன். என்னுடைய இலக்கு இதை அதிகமாக இஸ்லாமிய இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும், இஸ்லாமிய பகுதி மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் என்பதுதான் இலக்கு. இதை ஒரு பெரிய டிஸ்கஷனாக இஸ்லாமிய மக்களோட வைக்கணுன்றது இலக்கு. ஆனால் அவர்கள் வரணும், காவல்துறை அதற்கு அனுமதி மறுக்கிறது.
வரக்கூடிய ஆட்சி நல்லாட்சியாக நமது ஆட்சியாக வரும் பொழுது இஸ்லாமியரிடத்தில் எளிதாக இந்த புத்தகம் போய் அது ஒரு கருப்பொருளாக சிந்திக்கும் பொருளாக வரும் பொழுது நிச்சயமாக அவர்களும் ஒரு தேசியவாதிகளாக வருவாங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இந்த புத்தகத்தோட லிங்க் கொடுக்குறேன், யாருக்கு விருப்பம் இருக்கோ வாங்கிக்கலாம். நிச்சயமா. ரொம்ப மகிழ்ச்சி பாய், ரொம்ப சந்தோஷம். நன்றி. நீங்க ரொம்ப விரிவா சொல்லியிருக்கிறீங்க. அது வந்து நம்மளோட உரையாடல் வந்து புத்தகத்தையும் தாண்டி ஒரு பெரிய ஜியோ பொலிட்டிக்ஸாக போய் எங்களை மாதிரியானவங்களுக்கும் இஸ்லாமை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக வந்து மிக நல்ல நல்ல கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் நீங்கள் திருக்குறான்ல இருந்தும் நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையிலிருந்தும் அவரது வார்த்தைகள் இருந்து தான் உங்களுக்கான சோர்ஸை நீங்கள் எடுத்து பேசுகிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து நம்ம உரையாடுவோம். ஸோ நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசும் மிக்க நன்றி இருவருக்கும். நன்றி. நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.